இப்ப 42வது பாடல் பூதத்தாழ்வாரினுடைய 2ஆம் திருவந்தாதி பாடல், அவருடைய 61வது பாடல்ல இருந்து பார்க்கிறோம். இன்னைக்கு பூதத்தாழ்வாருடைய ஸ்பெஷாலிட்டி, ஒரே சொல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை பயன்படுத்தி அதை அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருளை கொண்டு வரக்கூடிய ஒரு அடையாளம் பூதத்தாழ்வாரினுடைய கவிதையாக நமக்கு தெரியுது. இன்னைக்கு பார்க்க போற பாடல்கள்லையும் அந்த மாதிரி நிறைய செய்திருக்கிறார். இப்ப இந்த முதல் பாடல்ல இந்த 61வது பாடல், நின்றது ஓர் பாதம் நிலம் புதைப்ப நீண்ட தோள் சென்று அளந்தது என்பர் திசையெல்லாம் அன்று கருமானியாய் இறந்த கள்வனே உன்னை பிரமாணித்தார் பெற்ற பேரு. இப்ப இதை கொண்டு கூட்டி வாசிக்கிறதா இருந்தா எப்படி வாசிக்கலாம்? ரொம்ப எளிமையான பாட்டு. நிலம் புதைப்ப நின்றது ஓர் பாதம். நிலம் புதைப்ப என்றால் புதையும்படியாக. அப்போ புதையும்படியாகனா ஒன்றிற்கு கீழே அது ஒரு நிலம் இருக்கணும். நிலத்தில் கால் புதைந்தது அப்படின்னா கால் மேல இருக்கு, நிலம் இதுக்குன்னு அர்த்தம். இப்ப இவர் என்ன சொல்றாரு? நிலம் புதைபட, இவருடைய காலுக்கு கீழே நிலம் புதைபடுகிறது அப்படின்னா கால் பூமியை விட பெருசா இருக்கு. இப்போ ஒரு பொருள் மண்ணுக்குள்ள புதைஞ்சிருச்சுன்னு சொன்னா, மண்ணு பெருசா இருந்தது, அந்த பூமி அந்த பொருள் சின்னதா இருந்தது, அப்ப அது பூமிக்குள்ள போயிரும். இவருக்கு என்ன சொல்றாரு? அந்த நின்றது ஓர் பாதம் நிலம் புதைப்ப, அப்படி நிலம் புதைப்ப நின்றது அந்த பாதம், நிலம் புதைந்து போகும்படி. அப்படின்னா என்ன? ஒரு கல்லு நிலத்துக்குள்ள புதைந்து விட்டது அப்படின்னு சொல்றோம். அப்ப நிலம் பெரியது, கல் சிறியது. நிலம் புதைந்து போய்விட்டது எதற்கு கீழே? இவரது பாதத்திற்கு கீழே. அப்படின்னா அந்த பாதம் பூமியை விட பெரிதாக இருந்த பாதம். அப்படி ஒரு பாதம். அப்போ பாதமே இவ்வளவு பெருசு இருந்ததுன்னா இந்த பாதத்திற்குரிய உருவத்தின் தோள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா அத சொல்றாரு. நீண்ட தோள் திசையெல்லாம் சென்று அளந்தது என்பர். அவருடைய தோள் எல்லா திசைகள்லையும் பறந்து விரிந்திருந்தது. இப்ப இந்த கிழக்கு ஆரம்பிச்சு மேற்க முடிஞ்சதுன்னு சொல்ல முடியல. அந்த தோள் பரந்த தோள் என்பதால் எந்த திசையிலும் பார்த்தாலும் அவர் தோள் தெரியற அளவிற்கு விரிந்து இருந்தது. ஏன்னா பாதத்துல பூமியே அடங்கிருச்சு, அவர் பாதத்துக்கு கீழே இருக்கு பூமி, அவர் பாதத்தின் கீழ் பூமி புதைந்து இருக்கிறது. அப்படின்னா அவருடைய உருவம் எவ்வளவு பெரியது, அவருடைய தோள் எல்லா திசைகளையும் மறைத்து கொண்டு வியாபித்து நிற்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய திருவிக்கிரம அவதாரத்தை அப்படின்னு சொல்றாரு. நான் பார்த்தது இல்லை, அப்படின்னு சொல்லுவாங்கங்கிறாரு. என்பர் நிலம் புதைப்ப நின்றது ஓர் பாதம் நீண்ட தோள் திசையெல்லாம் சென்று அளந்தது என்பர் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். அன்று, அன்றுனா திருவிக்கிரம அவதாரம் எடுத்த அன்று, மகாபலியிடம் அந்த யாசகத்தை பெற்ற அன்று, கருமானியாய் கரிய நிறத்தில் ஒரு மாணவனாய், மானி அப்படிங்கிறது மாணவன், அது பிரம்மச்சரிய பருவத்தில் படித்து கொண்டிருக்கக்கூடியவன், ஸ்டூடெண்ட்னு அர்த்தம். கருமானியாய் கருத்த நிறத்துல ஒரு மாணவன் வடிவத்துல போய் இறந்த நிலத்தை கேட்டையே, அவன்கிட்ட தானமாக கொடு என்று இறந்து கேட்டாயே மகாபலியிடம். ஆனா இறந்து கேட்கிறவன் பரிதாபமாத்தான் கேட்பான், ஐயா எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஏதாவது கொடுத்து உதவுங்கன்னு. ஆனா நீ உள்ளுக்குள்ள வேற ஐடியா வச்சிருந்த, நீ சும்மா 3 அடி நிலம் கொடு அப்படின்னு கேட்கும்போது பரிதாபப்பட்டு ரொம்ப இதெல்லாம் கேட்கல, உள்ளுக்குள்ள வேற ஐடியா வச்சிருந்த. அதனாலதான் அந்த வார்த்தையை போடுறாரு. கருமானியாய் இறந்த கள்வனே. இங்க கள்வன் என்றால் என்ன? அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய கள்ள எண்ணம். இவன்ட்ட 3 அடி நிலம்னு இந்த உருவத்துல கேட்டு வேற உருவத்துல 3 அடியை நம்ம அளக்க போறோங்கிற அந்த கள்ளத்தனத்துக்காக அந்த வார்த்தையை போடுறாரு. உன்னை பிரமாணித்தார், வடமொழி சொல் பிரமாணித்தல். பிரமாணித்தல்னா ஆக்சுவலி பிரமாண பத்திரம்னு இப்ப சொல்றாங்க இல்லையா, கோர்ட்ல ஒரு பிரமாண பத்திரம் கொடுத்துருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கேரண்டி, ஒரு ஷூரிட்டி. நான் இப்படி இருப்பேன், இப்படி செய்வேன், வழக்கு முடியும் வரை வெளியூருக்கு போக மாட்டேன் அப்படின்லாம் சொல்றது. அப்போ இந்த பிரமாணம் அப்படின்னா ஷூரிட்டி, ஒரு உறுதித்தன்மை. இப்போ பிரமாணித்தல் என்றால் ஒருவனை உறுதியாக நீங்க நம்புறது.
இல்லைங்க, அவருக்கு நான் ஜாமீன் கொடுக்குறேங்க, அவருக்கு நான் பிரமாணம் கொடுக்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அவரை முழுமையாக நம்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ உன்னை பிரமாணித்தார் என்றால் உன்மேல் 100% நம்பிக்கை வைத்தவர்கள் பெற்ற பேரு என்னென்ன பேர்கள் பெறுகிறார்கள், அவர்கள் பெற்ற பேருதான் என்னே. சம்பந்தம் இல்லாம ஏன் இப்படி சொல்றார்? யார் பெற்றார் பேரு? பக்தரா? யாரு? ஒன்னும் சொல்லல. அப்ப மேல அவதாரத்தை சொல்லி உன்னை நம்பியவர்கள் பெரும் பேறு பெற்றார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த அவதாரம் எதற்காக வந்ததோ, இந்த அவதாரத்தை யார் நம்பினார்களோ அவர்களுக்கு பேர் கிடைத்ததுன்னு நம்ம பொருள் எடுக்கணும். இப்ப மகாபலி சக்கரவர்த்தியை அடக்கி அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட நிலங்களை எல்லாம் பெருமாள் தனதாக்கி கொண்ட லீலை தான் இங்க பார்த்தோம். நிலம் புதைப்ப நின்றதோர் பாதம் நீண்டதோள் சென்று அளந்தது திசையெல்லாம்னு அதை பார்த்தோம். அப்ப இப்படியெல்லாம் அவர் செய்து யாருக்காக செய்தார்னு கேட்டா, இந்திரன் கம்ப்ளைண்ட் பண்றான். இந்த மாதிரி மகாபலி ரொம்ப எல்லா இடத்துலயுமே அவருடைய அரசாட்சியை விரிவு பண்ணிக்கிட்டே வராரு. எங்கேயுமே அவர் மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணா நான் போய் ஃபைட் பண்ணலாம், ஏதாவது செய்யலாம். ஆனா அவர்கிட்ட போய் அவர் ஆட்சிக்கு கீழே போன மக்களும் ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்றது இல்லை. இப்படியே போனா சரியா இருக்காது. மகாபலி வேணா நல்லவரா இருக்கலாம் சார், நாளைக்கு அவர் எப்படி பார்த்தாலும் அசுர வம்சம், நாளைக்கு அவங்க பிள்ளைகளோ அவர் பேரன்களோ ஏதாவது தகராறு பண்ணாங்கன்னா பூமி இதாயிராதா அப்படிலாம் சொன்ன உடனே சரிப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்றார். பெருமாளை நம்பி இந்திரன் பேசாம போறான். இப்ப இந்திரனுக்கு ஒரு பெரிய பேரு. இந்திர பதவிக்கு சவால் விட்ட, இந்திர பதவியை அடைவதற்கு உண்டான தகுதிகளை பெற்ற மகாபலியை பெருமாள் வேற இடத்திற்கு மாற்றி அருளினார். ஆகவே இந்திரனுக்கு அவனுடைய பதவி தப்பி பிழைத்தது. அதுதான் பெருமாளை நம்பி அவன் கம்ப்ளைண்ட் பண்ணா, பெருமாள் பார்த்துப்பாருன்னு நம்புனா, அவ்வளவு நம்பியவன் அவன் பெற்ற பேரு இந்திர பதவி. உன்னை பிரமாணித்தார் பெற்ற பேரு அப்படின்னு அவனை காப்பாத்துறதுக்கு நீ இதெல்லாம் செஞ்சிருக்க. என்ன செஞ்சிருக்க? நிலம் புதைப்ப ஓர் பாதத்தில் நின்று திசைகளெல்லாம் மறையும்படி உன் தோள் பெருகி வளர அவ்வளவு பெரிய உருவம் எடுத்து, ஆனா போய் கேட்கும் போது கள்ளத்தனமாக ஒரு சிறு மாணவனாக போய் கேட்டு இதையெல்லாம் செய்தாய். இவ்வளவு பாடுபட்டு நீ செஞ்சது உன்னை நம்பியவர்களை காப்பாற்றுவதற்கு. அப்படி நம்பியவர்கள் எவ்வளவு பெரிய பேறு பெற்றவர்கள், நீ அவங்களுக்காக இவ்வளவு செய்யறியே, அந்த பொருள் இந்த பாட்டு. பேரு ஒன்றும் முன் அறியேன். அப்ப இந்த வார்த்தையை பாருங்க, தன்னை பத்தி சொல்றார். ஒரு ஜீவாத்மா தன்னை சொல்லிக் கொள்கிறது. என்ன சொல்கிறது? பேரு ஒன்றும் முன் அறியேன். பேரு என்றால் ஏற்கனவே பெற்றிருப்பது. அவருக்கு மகப்பேறு வாய்த்தது அப்படின்னு சொன்னா அவருக்கு he is blessed with the child அப்படின்னு அர்த்தம். அப்போ பேரு என்றால் முன்பே, இப்ப மகப்பேறு சார் நேத்து வரைக்கும் நார்மலா இருந்தாரு, இன்னைக்கு டக்குன்னு அவருக்கு குழந்தை பிறந்துருச்சு சார் அப்படி சொல்ல முடியுமா? அப்போ பேருன்னு சொன்னா அது முதலிலிருந்தே உருவாகி அப்படி படிப்படியாக சேர்வது. அப்ப இந்த பிறவியில நான் இறைவனின் மீது பக்தி செலுத்த வேண்டும் என்றால் போன 2-3 பிறவிகளில் இருந்தே எனக்கு அதுக்கு உண்டான அந்த இதெல்லாம் நான் செஞ்சிருந்திருக்கணும். அப்படி எதுவும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு இருக்கான்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. பேரு ஒன்றும் முன் அறியேன், முன்னக்கூட்டியே எனக்கு தெரியாதுங்கிற பொருளையும் எடுக்கலாம். முன் பேரு ஒன்றும் அறியேன், முன்னாடியே எனக்கு ஏதாவது நான் செய்த பழைய புண்ணியங்கள்லாம் எனக்கு இருக்கான்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. முன் பேரு ஒன்றும் அறியேன், அப்படி எனக்கு எதுவும் இருக்கான்னு தெரியாது. பெற்று அறியேன், சரி கொடுத்த பிறகாவது என் கையில் கொடுக்கப்பட்டது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஜீவாத்மாவுக்கு இந்த உலகில் பிறப்பு கொடுக்கப்படுகிறது, பெருமாள் கொடுக்கிறார். அப்ப கொடுக்கறதுக்கு முன்னாடி வேற பிறவியில இருந்து இந்த பிறவிக்கு மாத்துறாரு. சரி அந்த பிறவியில ஏதாவது முன்னாடி புண்ணியம் பண்ணிருக்கேனா தெரியல. சரி இந்த பிறவி கொடுக்கப்பட்ட பிறகாவது எனக்கு ஏதாவது பிரயோஜனமாய் அறிவு வந்ததான்னு கேட்டா அதுவும் வரல. பெற்று அறியேன், பிறவி பெற்றும் எனக்கு அறிவில்லை, நான் எதையும் தெரிந்து கொள்ளவில்லை. பெற்று அறியேன், பெற்று அறியேன்னா பெற்ற பிறகும் அறியேன் அப்படின்னு அர்த்தம். பிறவியை பெற்ற பிறகும் எனக்கு அறிவு வரவில்லை.
பேதைமையால், பேதைமை என்றால் எது அறிவு என்று தெரியாத மூடத்தனம். அந்த மூடத்தனத்தை நீங்க வலிந்து உருவாக்கி கொண்ட மூடத்தனம் இல்லை, நிஜமாவே தெரியாது. யூ ஆர் இக்னரண்ட். நீங்க வேணும்னே டினை பண்ணல ஒரு விஷயத்த, மறுக்கல. யூ டோன்ட் ரெஃப்யூஸ், யூ டோன்ட் டினை, யூ ஆர் இக்னோரண்ட். அதான் பேதைமை. பேதைமைங்கிறது இக்னரன்ஸ், தெரியல எனக்கு, அவ்வளவுதான். பேதைமையால் மாறு என்று சொல்லி வணங்கினேன். மாறு என்று சொல்லி, அதாவது எனக்கு தெரியாததுனாலதான் மாறு என்றால் ரெண்டு பொருள் வரும் இதுல. நான் சொல்றது முதல் பொருள். மாறு என்றால் வேறு தெய்வம், மாற்று, இன்னொருவரை தெய்வம் என்று சொல்லி வணங்கினேன். எதனால? பேதைமையால். ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது பூர்வ புண்ணியம் இருக்கா எனக்கு தெரியல. இந்த பிறவி பிறந்து நான் ஏதாவது புண்ணியகாரம் செஞ்சிருக்கேனா அதுவும் எனக்கு தெரியல. பிறவி பெற்றும் அதை அறியேன். இந்த அறிவு இல்லாமையால், இந்த பேதைமையால் மாறு என்று ஒன்றை வணங்கினேன், மாறு என்று சொல்லி வணங்கினேன், வேறு ஒன்றை தெய்வம் என்று சொல்லி வணங்கினேன். அடுத்த வரியில அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஏரின் பெருத்த எருத்தம், பெருத்த எருத்தம், அதத்தான் பெருத்தெருத்தம்னு ஒரே சொல்ல சொல்லியிருக்காங்க. பெருத்த எருத்தம். எருத்தம் என்றால் திமில், பிடரி அப்படிங்கிற பொருள்ல வரும். காளை மாட்டு, ஏறு என்றால் காளை மாடு. ஏரின் பெருத்த எருத்தம், ஏறு என்றால் காளை மாடு, காளை மாடனுடைய பெருத்த பிடரின்னு பொருள் வரும். பிடரிங்கிறது காளை மாட்டிற்கு திமில் தான். அதாவது கழுத்தும் தோளும் சேரும் இடம்தான் பிடரி இல்லையா? நம்ம பின்கழுத்துக்கு கீழே ஷோல்டரோட ஒட்டி இருக்கிறது தான் பின்கழுத்து, அதுதான் பிடரின்னு சொல்றது. அந்த பிடரி காளைக்கு எப்படி அமைஞ்சிருக்கும்? திமிலாக அமைந்திருக்கும். சோ இந்த இடத்துல பெரு எருத்தம் என்பது திமில் என்ற பொருளில் நாம தெரிஞ்சுக்கணும். ஏரின், ஏரின் ஏருடைய, அதாவது காளையுடைய பெருத்த நல்ல பெரிய எருத்தம் திமில், பெரிய அதனுடைய திமில், திமிழுடைய காளை, கோடு ஒசிய, கோடு என்றால் தந்தம், கொம்பு, ரெண்டு பொருளும் உண்டு. மாடுன்னு சொன்னதுனால, ஏறுன்னு சொல்லிட்டால, காளைன்னு சொன்னதுனால கோடு எனும் சொல் கொம்பை குறிக்கும். இப்ப யானையை சொல்லும் போது கோடுன்னு சொன்னா தந்தத்தை குறிக்கும், மாடை சொல்லும் போது கோடுன்னு சொன்னா அதனுடைய கொம்பை குறிக்கும். கோடு ஒசிய, பெருத்த திமிலோடு கூடிய அந்த காளையின் கொம்பு உடைபட, எருத்து இருந்த, எருத்து என்றால் அந்த இருந்தன்னு இங்க எழுதியிருக்காங்க, ஆனா அந்த இடத்துல இருத்தன்னு வரணும். இருத்த என்றால் அதை அழித்தன்னு அர்த்தம். எருத்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி திமில், பெரிய திமிலையும் பெரிய கொம்பையும் கொண்ட காளை, அதனுடைய திமிலை பிடித்து இருத்த, அதை மடக்கிய, அதை அடக்கிய ஆயர் ஏறு, ஆயர்களுக்கு காளை. ரெண்டு ஏறு போட்டிருக்காருல்ல, ரெண்டு எருத்தம் போட்டிருக்காரு, அது ஒரே பொருள்ல எடுக்கிறாரு. இங்க ஏறு முதல்ல வர்றது இவரால் அடக்கப்பட்ட காளை, நல் ஆயர் ஏறு. இந்த ஏறு இவனை சிறப்பானவனாக சொல்லுவது, ஆயர்களிலேயே சிறந்த போர்க்காளை போன்றவன் சொல்றது. எதனால இதை செய்தார் அவர்? பெண் நசையின் பின் போய், பெண் மேல் கொண்ட நசை என்றால் ஆசை, விருப்பம்னு அர்த்தம். பெண் நசையின் பின் போய் பெருத்தெருத்தம் உடைய ஏரின் கோடு ஒசிய எருத்து இருத்த நல் ஆயர் ஏறு. நப்பின்னை காளை வளர்க்கிறா, 7 காளைகளை. இந்த 7 காளைகளையும் அடக்குபவனையே நான் திருமணம் செய்து கொள்கிறேன்னு சொல்றா. நப்பின்னை மேல நம்ம ஆளுக்கு ஆசை, அதான் பெண் நசையின் பின் போய். அந்த ஆசையினால் அங்கு போய் அந்த 7 காளைகளையும் அடக்கி அவளை மணக்கிறார். அதைத்தான் இங்க சொல்றாரு. சரி, முதல் 2 வரியில என்ன சொன்னாரு? பேரு ஒன்று முன்னறியேன், பெற்றறியேன் பெதமையால் மாறு என்று சொல்லி வணங்கினேன்னு சொன்னாரு. அடுத்த வரியில என்ன சொல்றாரு? நப்பினை மேல் கொண்ட ஆசையால் அந்த காளை, திமிலும் கொம்பும் உடைய காளையை, அதன் திமிலை பிடித்து அடக்கி ஆயர்களின் போர்வேறு போல் இவன் விளங்கினான். என்ன 2 வரிக்கு என்னையா பொருள்? ரெண்டுமே சம்பந்தம் இல்லாம இருக்கு. இதை டெக்ஸ்டா, ரன்னிங் டெக்ஸ்டா மாத்தி பாருங்க.
எனக்கு முன்பிறவி புண்ணியங்கள், எனது பூர்வ புண்ணியங்கள் குறித்து எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் அறியாமை, எனக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்பதும் எனக்கு தெரியாது. இந்த அறியாமையின் காரணமாக நான் வேறு ஒன்றை தெய்வம் என்று சொல்லி வணங்கினேன். பெண்ணின் பின்னால் நப்பின்னையின் மேல் கொண்ட ஆசையினால் பெருத்த திமிலும் பெரிய கொம்புகளும் உடைய காளையை, ஆயர்களிலேயே சிறந்த காளை போல் விளங்கக்கூடிய கிருஷ்ணன் அவை அடக்கினான். என்ன ரெண்டு லைனுக்கு என்ன பொருள்? ஏன் இப்படி சம்பந்தம் இல்லாம வரிகள் வருது? அப்படி யோசிச்சீங்கன்னா இப்ப மேல தெரியும். பேதைமையால் மாறு என்று சொல்லி வணங்கினேன்னு ஒரு வரி சொல்றாரு. இப்போ பூமியில் பிறக்கும் போது ஒரு ஜீவான்மா இறைவனோடு பரமாத்மாவோடு சென்று சேர வேண்டும்ங்கிற எண்ணத்தோட தான் இருக்கணும். அப்படி இல்லை. அப்படி இல்லைனாலே அந்த ஜீவாத்மா எதன் பிடியில் அகப்பட்டு இருக்கிறது? உலக இன்பங்களின் பிடியில் அகப்பட்டு இருக்கிறது, புலனின்பங்களின்க்கு அடிமையாகி இருக்கிறது. அப்பதான் அது அதனுடைய இயல்பை மறந்து மாறு என்று சொல்லி வேறு ஒன்றை தெய்வமாக கொண்டு, புலனின்பங்களையே தெய்வமாக கொண்டும் போயிருக்கலாம், வேற ஒரு தெய்வத்தை தேர்ந்தெடுத்தும் போயிருக்கலாம். ஆனா அது 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 மாறுன்னு சொல்லியாச்சு, அது வேற அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரே இறைவன் தானே இருக்கான், நீ வேற எதுக்கு பின்னாடி போனாலும் என்ன, நீ இன்னொன்று மாற்றுக்கு பின்னாடி போயிட்டேன்னு அர்த்தம். அதன் பின்னாடி போயிட்ட. அப்ப இறைவன் என்ன செய்வான் என்றால், இப்படி இறைவனை மறந்து வேறொன்றின் பின்னால் போகக்கூடிய ஜீவாத்மா தன்னை என்றும் சாஸ்வதமாக இருக்கக்கூடிய, என்றும் நிலைத்திருக்கக்கூடியதாக நினைத்து கொண்டு தன்னால் தான் அனைத்தும் நடக்கிறது, தனது அறிவிற்குட்பட்டுத்தான் உலகம் இயங்குகிறது என்ற எண்ணத்துடன் அகந்தை வீங்கி திமில் பெருத்து பிறரை வதைக்கக்கூடிய கொம்போடு நிற்கும். அந்த ஜீவாத்மாவை அதன் மேல் கொண்ட பிரியத்தினால் பரமாத்மாவாகிய இறைவன் வந்து அதை அடக்கி அருளுவான் ஒவ்வொரு முறையும். அதுதான் இந்த ரெண்டு லைனுக்கு இடையில இருக்கிற கனெக்ஷன். பெண் நசையின் பின் போயின்னு என்ன சொல்ற? பெண் ஆசை கொண்டு அது பின்னாடி போய் அப்படின்னு ஏன் சொல்லணும்? ஜீவாத்மா பெண், பரமாத்மா இறைவன். நம்ம சொல்லியாச்சே, வைணவத்துல அடிப்படை தத்துவம் என்ன? ஒரே புருஷன், அவன் விஷ்ணு. நாராயணனே ஒரே புருஷன், மீதி எல்லாரும் அவ்வளவு பேரும் பெண்கள் தான். ஆனா பிறந்தவன்ல இருந்து அத்தனை பேரும் பெண்கள் தான் அவனை சென்று அடைய வேண்டியது. கிருஷ்ணனுக்கு கோபர்கள் கோபியர்கள் வித்தியாசமே கிடையாது, அத்தனை பேருமே அவனுக்கு கோபியர்கள் தான். அப்படின்னா நசையின் பின், இது பெண் நசையின் பின்னுனா பெண் மீது ஆசை கொண்டு பின்னாடி போயினா என்ன அர்த்தம்? ஜீவாத்மாக்களின் மீது ஆசை கொண்டு, ஜீவாத்மாக்களின் மீது கருணை கொண்டு அது சம்சார துக்கத்தில் ஈடுபடுவதை கண்டு சென்று அதை அடக்கி தனது வழிக்கு கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வராத வரையில ஜீவாத்மா எப்படி இருக்கும்? ஒன்றும் தெரியாமல், பேரு ஒன்று முன்னறியேன், கையில் கொடுக்கப்பட்ட கரண கலேவரங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதும் தெரியாமல் பெற்று அறியேன், அறியாமையால் பேதைமையால் வேறு எதையோ ஒன்றை பின்பற்றி கொண்டு வேறு ஏதோ ஒன்றை உண்மை என்று நம்பிக்கொண்டு திரியும் மாறு என்று சொல்லி வணங்கினேன். அதுதான் நிலைமை. இது பொருள். உரையாசிரியர்கள் பொருள்ல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? பேரு ஒன்று முன் அறியேன், பெற்று அறியேன் பேதமையால். எனக்கு முன்னாடி ஒண்ணும் இல்ல, கையில கிடைச்ச அறிவும் ஒண்ணும் இல்ல, பேதமையால் திரிகிறேன். ஏரின் பெருத்தருத்தம் கோடு ஒசிய பெண்ணசையின் பின்போய் எருத்து இருத்த நல் ஆயர் ஏறு மாறு என்று சொல்லி வணங்கினேன். மாறு என்றால் எதிரி. எப்படி காளைகளை அடக்கியக்கூடிய நல் ஆயருக்கு ஏரென விளங்கும் பெருமாள் இருக்கிறானோ அவனுக்கு அவன் மாறு. மாறு என்றால் என்னது? விரோதிகள், சத்துருக்கள். சத்துருக்களை அவன் அழிக்கக்கூடியவன். அவன் அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை வணங்கினேன். எனது எதிரிகளை அவன் அழிப்பான் என்று சொல்லி வணங்கினேன். ஏனென்றால் அவன் இந்த மாதிரி காளைகளை எல்லாம் அடக்கியவன் அப்படின்னு உரையாசிரியர் பொருள் சொல்றாங்க. ஆனால் இப்படி ஒரு பொருளை நம்ம யோசிச்சோம்னா ரொம்ப பொருத்தமா இருக்கிறதுனால நான் முதல்ல சொன்ன பொருள், ஏறு ஏழும் வென்று அடர்த்த எந்தை. எந்தை எனக்கு தந்தை போன்றவன், எனது தந்தையாக விளங்குபவன். ஒரு ஏற அவன் அடக்கல, ஏறு ஏழும் 7 காளைகளையும் வென்று அடக்கினான். அடக்கினான்ங்கிறது தான் அடர்த்த. அப்படிப்பட்டவன்.
அவன் இன்னொன்னு செஞ்சிருக்கான். எரி உருவத்து ஏறு ஏறி. ஏறு என்றால் என்னது? காளை. ஏறு ஏறி, காளையில் ஏறுபவன். காளையில ஏறுபவன் யாரு? சிவன். அவன் என்ன உருவத்துல இருப்பான்? தழல் உருவம். தழல் போல் விளங்கக்கூடியவன், நெருப்பு போல் விளங்கக்கூடியவன். அதனாலதான் திருவண்ணாமலையில அவன் அப்படியே ஒரு நெருப்பு தூணாக நிற்கிறான். தழல் வடிவம் தான் சிவனுக்கு. ஆகவேதான் எரி உருவன், ஏறு ஏறி, காளையில் ஏறுபவன். பட்ட இடு சாபம். அவன் பட்ட இடு சாபம்னா கடுமையான சாபம். அவன் அனுபவித்த கடுமையான சாபம். என்ன சாபம் அது? பாரு ஏறி உண்ட தலை. பாரு என்றால் பிணந்தின்னி கழுகு. இப்ப கூட சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் ஒட்டி இருந்த இடங்கள்ல பாரு கழுகு, கோவை சதாசிவம் மற்றும் அந்த குழுவினர் ஓசை அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அது பேர் தான் நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பாரு கழுகுகளுக்கு மீட் பண்றதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் 90s போட்டு, ஏன்னா இதுதான் காட்டினுடைய ஸ்கேவஞ்சர். நீங்க பாரு கழுகை நம்பவே முடியாது. ஒரு ஒரு ஆட்டினுடைய கால் எலும்ப கொடுத்தீங்கன்னா ஒரே வாயில முழுங்கிரும். அது எலும்ப முழுங்கி செரிச்சு கழிவாக்கிறோம். நீங்க நம்ப முடியுமா? அவ்வளவு பவர்ஃபுல்லான அந்த பேர் என்ன, அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அந்த பாரு கழுகுகளுடையது. ஸோ அவ்வளவு பவர்ஃபுல்லான கெமிக்கல் ஹைட்ரோக்ளோரிக் அப்படியே ரொம்ப ஹை டென்சிட்டியில இருக்குங்கிறதுனால அழுகி போன மாமிசத்தை கூட அது சாப்பிட்டுரும். அந்த அழுகி போன மாமிசத்துல இருக்கிற பாக்டீரியாக்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த இதனுடைய அந்த ஜீரண உறுப்புகளின் பவர்ஃபுல்லால அதை அப்படியே அந்த கிருமிகள் அழிஞ்சிரும். அப்படி இருக்கிறதுனாலதான் அது அழுகுனதை சாப்பிடுது. அதனாலதான் காட்டினுடைய ஸ்கேவஞ்சர் பிணந்தின்னி கழுகு. எங்கேயாவது மிருகங்கள் அழிஞ்சிருந்தா காட்டை இது கிளீன் பண்ணிரும், எலும்ப கூட விழுங்கிரும். அப்படிப்பட்டது. அப்ப பாரு என்று சொன்னால் பிணந்தின்னி கழுகு. இப்போ அதுக்கு பாரு கழுகுன்னு பேர் வைக்கிறாங்க. பாருன்னா இப்பவும் நம்ம அரசு கெசட்ல எல்லாம் பாரு கழுகுன்னு தான் அதை குறிப்பிடுறாங்க, பிணந்தின்னி கழுகுன்னு எழுதுறது இல்ல. அப்ப அந்த பாருங்கிற வார்த்தையை தான் இங்க பயன்படுத்துறாரு. பாரு ஏறி உண்ட தலை. சிவபெருமான் தலையை கிள்ளி போட்டான். அப்ப இப்ப இது என்னது? அது ஒரு டீகேயிங் ப்ராடக்ட், அழுகி போகும் ஒரு பொருள், ஊன். அழுகிய ஊனை எந்த கழுகு சாப்பிடும்? எந்த பறவை சாப்பிடும்? பாரு, பிணந்தின்னி கழுகு தான் சாப்பிடும். அப்போ பிணந்தின்னி கழுகு உண்ட தலை அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த எலும்பு மேல இருக்கிற தசையெல்லாம் இது உண்டு விட்டது, கழுகு உண்டு விட்டதுன்னா தலை தனியா கடந்ததுன்னு அர்த்தம். பாடியில இருக்கிற தலை இல்ல, இட் இஸ் கட் ஆஃப், துண்டிக்கப்பட்டு விட்டது. அது ஒரு தசை, இப்போ ஒரு அழுகும் தசை. சோ அதுல இருக்கிற சதைய பூரா கழுகு தின்ன பிறகு அந்த தலை, மீதி இருக்கிற தலை என்னது? கபாலம், மண்டை ஓடு. அது கையில ஒட்டிக்குது சிவனுக்கு. அதன் வாய் நிறைய. ஏன்னா அந்த பட்ட இடு சாபம் எப்படிப்பட்டது? கடுமையான சாபம். இந்த கபாலம் கையில ஒட்டிக்கிட்டு இவருக்கு இடப்படும் அனைத்து உணவுகளையும் அதுவே உண்கிறது. சிவன் பட்டினியா இருக்கார். என்ன உணவு யார் போட்டாலும் எவ்வளவு போட்டாலும் இந்த கபாலமே தின்னுருது. அப்ப பெருமாள்கிட்ட அலறாரு, ஐயா இப்படி ஆயிடுச்சு நிலைமைன்னு சொல்லும் போது பெருமாள் தனது மார்பை கீறி, ஒரு இதுல மார்பை கீறிங்கிறாங்க, இன்னொரு இதுல அவர் கையை கீறிங்கிறாங்க. மார்பை கீரின்னு தான் சொல்றது. மார்பை கீறி அந்த ரத்தத்தை தன் கையில் எடுத்து அந்த கபாலத்துல விடுறார். கபாலம் அதை ஏற்றுக்கொண்டு அவர் கையை விட்டு போயிருது. இப்படியாக பெருமாள் சிவனின் சாபத்தை தீர்த்து வைத்ததாக வைணவ சம்பிரதாய கதை. அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. உண்ட தலை, பாரு ஏறி உண்ட தலை, வாய் நிறைய கோட்டு அம்கை ஒன் குருதி. கோட்டு அம்கை என்றால் கையை கோட்டி வைத்தல் என்றால், இப்படி நீங்க கோயில்ல தீர்த்தம் வாங்கும்போது கையை எப்படி வைப்பீங்க? இப்படி குவிச்சு வைப்பீங்கல்ல, அதுதான் கோட்டி வைத்தல் அப்படின்னு பொருள். அப்ப கோட்டு அம்கை, அம்கைனா உள்ளங்கை, உள்ளங்கையை இப்படி தீர்த்தம் வைக்கிற மாதிரி கோட்டி இப்படி கூர்த்து வச்சு, அதில் ஒன் குருதி, ஒன் என்றால் 3 சுழியன், அழகிய ஒளி வீசும் அர்த்தம். அது பெருமாளுடைய குருதி இல்லையா, அதாவது ஒளி வீசும் அழகிய குருதியை எடுத்து, குருதி கண்ட பொருள் அப்படின்னா அந்த குருதி கண்ட குருதியை அந்த கபாலத்தில் நிறைத்த பொருள் சொல்லின், அதுக்கு அர்த்தத்தை சொல்ல போனா
கதை ஆகுமே. அந்த ஆகுமே மீட்டருக்காக உள்ளடங்கி இருக்கு. அது ஒரு பெரிய கதையாகும்பா. கபாலத்தில் தன் ரத்தத்தை நிறைத்து சிவனுடைய சாபத்தை தீர்த்த விஷயத்த சொல்ல வந்தேன்னு வச்சுக்க, அதனுடைய பொருள் என்னன்னு சொல்ல வந்தேன்னு வச்சுக்க, பெரிய கதையாயிரும்பா அப்படின்னு ஷார்ட்டா சொல்றாரு. அடுத்த பாட்டு இதே மாதிரியான ஒரு பாட்டு. இப்போ பொருள்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல, பொருள் சொல்லின் அப்படின்னு. அடுத்து பொருள் சொல்லுதல்னா எப்படி சொல்றாரு இந்த இந்த அடுத்த பாட்டுல தெரியும் பாருங்க. கண்ணா, கொண்டு கூட்டி வாசிக்கிறேன் ரைட்டா. கண்ணா, கதையின் இதயம் இருந்தவையே ஏத்தில். கண்ணா கூப்பிடுறாரு. கண்ணா, கதையின், கதைனா இந்த இடத்துல புராணங்கள். இப்ப கண்ணான்னு கூப்பிட்டதுனால இங்க கதை எனப்படுவது பாகவதத்தை குறிக்கும் அப்படின்னு உரையாசிரியர் சொல்லுகிறார். புராணங்களை எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கங்களேன். என்ன விஷ்ணு புராணத்தை எடுத்துக்கலாம், என்ன புராணம் வேணாலும் நீங்க எடுத்துக்கங்க. இந்த புராணங்களும் பாகவதமும் இதயம் இருந்தவையே ஏத்தில் அப்படின்னா என்ன பொருள்? இந்த புராணங்களுக்கு இதயமாக விளங்குபவதை நாம் எண்ணி பார்த்தால், அப்ப இதனுடைய கோர் கண்டென்ட் என்னன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அதுதான் இதுக்கு பொருள். கதையின் இதயம் என்னவாக இருந்தது என்று ஏத்தில் என்று நினைத்து பார்த்தால், ஆராய்ந்து பார்த்தால் அப்படின்னு அர்த்தம். கதைக்கு இதயமாக விளங்குவது என்ன? இந்த கோர் கண்டென்ட். அதுதான் இங்க சொல்றது. மானுட உணர்வுகளை அந்த கதையில சொல்லியிருக்காருப்பா அப்படின்னு சொன்னா அது கோர் கண்டென்ட், மானுட உணர்வுகள். சரி, கோர் கண்டென்ட்டை என்ன சப்ஜெக்ட் வச்சு விளக்குறார்? இப்போ மானுட உணர்வுகள்னு சொன்னா தாய்மை, தந்தைமை, சகோதரத்துவம், காதல், மனை வாழ்க்கை எல்லாமே மனித உணர்வுகள் தானே. அதுல எதை சப்ஜெக்டா எடுத்திருக்காரு? சார், தாய்மையை வச்சு இந்த விஷயத்த இந்த இந்த இதை எழுதியிருக்காரு பாருங்க. அப்ப தாய்மை சப்ஜெக்ட், மானுட உணர்வுகள், இந்த தாய்மை வழியாக வெளிப்படக்கூடிய உரசல்கள், மோதல்கள், தாய்மை தன் குழந்தை மேல் வைத்திருக்கிற பிரியத்தால இன்னொருத்தரோட சண்டை போடும், தன்னை தியாகம் செய்யும், அந்த குழந்தை மேல ஒரு டாமினேட்டை பண்ணும். ஸோ அதெல்லாம் மானுட உறவுகள்ல வரக்கூடிய அது கோர் கண்டென்ட். இந்த கோர் கண்டென்ட்டினுடைய சப்ஜெக்ட் மேட்டராக விளங்குவது தாய்மை. அப்போ கோர் கண்டென்ட் தான் இதயம். கண்ணா, கதையின் இதயம் இருந்தவையே, கதைக்கு இதயமாக இருந்தவை எவை என்று ஏத்தில் என்று யோசித்து பார்த்தால், பெரும் பொருளும் நின் பேரே, அதனுடைய பொருளாக விளங்குவதும் நினது பெரும் பெயரே. உனது பெயர், பெயர் என்றால் இந்த இடத்துல புகழ், உனது புகழ் தான் அதுல பெரும் பொருளாக விளங்குகிறது. எது கோர் கண்டென்ட்டா இருக்குன்னு பார்த்தா அந்த கண்டென்ட்டுக்குள்ள இருக்கிற சப்ஜெக்டே உன்னுடைய புகழாத்தான் இருக்கு. கதையின் திருமொழியாய் நின்ற திருமாலே. இப்ப மொழி வருது பாருங்க. அப்ப இத சொல்றதுக்கு ஒரு லாங்குவேஜ் வேணும்ல, ஒரு ஃபார்ம் இருக்கணும்ல. அந்த லாங்குவேஜும் பெருமாள் தான். அப்ப கண்டென்ட்டும் அவன் தான், சப்ஜெக்டும் அவன் தான், லாங்குவேஜும் அவன் தான். கதையின் திருமொழியாய் நின்ற திருமாலே, அதாவது கதையின் இதயமாக விளங்குவதும் உன்னுடைய திருப்பெயர் தான். அதுதான் உள்ளுக்குள்ள பொருளாக விளங்குகிறது. அதுதான் அதை சொல்லும் திருமொழியாகவும் திருமாலே நீயே இருக்கிறாய். உன்னை பருமொழியால் காண பனி, பனினா என்னை பணிப்பாய், எனக்கு அருள்வாய்ன்னு அர்த்தம். நானும் பருமொழினா இந்த இடத்துல பருத்த மொழி கிடையாது, செழிப்பான மொழி, அதாவது பூரணத்துவம் மிக்கன்னு உரையாசிரியர் சொல்றாரு. ரொம்ப பொருத்தமா இருக்கு. பூரணத்துவமான மொழியால் உன்னை நானும் காண வேண்டும். எப்படி வார்த்தையை பாருங்க, மொழியால் காண. அந்த வார்த்தை சாதாரணமா தாண்டி போயிடுவோம், ஆனா அது கவிஞன் எழுதுறது. எது வழியா கடவுளை பார்க்கணும்னு அந்த புதத்தாழ்வார் சொல்றாரு, மொழியால் காண பணி. மொழியால உன்னைய நான் பார்க்கணுங்கிறார். தன்னைய புலவன்னு சொல்லி அவ்வளவு பெருமைப்பட்டிருக்காரு. பின்னால வரும் பாருங்க ஒரு பாட்டு, பெருந்தமிழன் பெரிது நல்லேன்னு அவர் சொல்றாரு இன்னொரு பாட்டுல.
தமிழ்ல அப்படி அவருக்கு அவ்வளவு பெருமை. மொழியால உன்னைய நான் பார்க்கணும்யா, ஏன்னா நீ மொழியாக விளங்கக்கூடியவனே நீதான். எவ்வளவு அழகா அந்த வார்த்தை வருது. கதையின் திருமொழியாய் நின்ற திருமாலே, என்ன புராணம் வேணாலும் பேசியா, அந்த மொழியே எங்க பெருமாள் தான். அப்ப அவனை நான் பார்க்கணும்னா என் மொழி நிறைந்த மொழியாக இருக்க வேண்டும், பருமொழியா இருக்கணும். அந்த பருமொழியால் அவனை நான் காணுமாறு எனக்கு அவனே தான் அருள் புரியணும். அதனாலதான் அவன்கிட்டயே கேட்கிறாரு, உன்னை காண. இந்த வார்த்தையை பாருங்க, உன்னை பருமொழியால் காண பணி. உன்னை நான் நல்ல மொழியால் காண வேண்டும் என்று எனக்கு ஆணை, எனக்கு ஆணை கொடு. அதாவது எனக்கு அருள் புரின்னு அர்த்தம். சொல்லு, நீ பரவாயில்லடா பாட்டு பாடு. எல்லா கவிஞர்களும் பாருங்க, பக்தி கவிஞர்கள் அத்தனை பேரையும் இறைவன் தான் பாட சொல்லியிருப்பான். முதல் அடி அவன் எடுத்து கொடுத்திருப்பான். அருணகிரிநாதர் திருப்புகளுக்கு தொண்டை அடைச்சு நின்னப்போ அவன் ஒரு வரி எடுத்து கொடுக்கறான் முருகன். திருமறைகளுக்கும் அதேதான். சேக்கிழார் பெரிய புராணம் பாடுறதுக்கும் அதேதான். முதலடி எடுத்து கொடுக்கறான், பாடு இந்த பாட்டை அப்படின்னு. சுந்தரர் அப்படியே திகச்சு நிக்கும் போது, பாடுன்னா என்னையா பாடுறது, நான் திடீர்னு பாட சொல்றியே, ஆமா என்னைய பித்தான்னு திட்டின, அதையே வச்சு பாடு. அப்புறம் பித்தா பிறை சூடி பெருமானே. முதல் அடி எடுத்து கொடுக்கிறவன், மொழியின் முதல் அடியை எடுத்து கொடுக்கிறவன் கடவுளா இருக்கான் நம்ம மரபு அத்தனையிலையும். அப்ப அந்த முதல் சொல்லை எடுத்து கொடுத்தான்னா நம்ம ஆசீர்வாதம் அது. அதை வாங்கி, அதனாலதான் அவன்கிட்ட கேட்கிறாரு பூதத்தாழ்வார், பருமொழியால் உன்னை காண பணி. நான் பார்க்கணும் மொழியில உன்னை. கம்பன் ராமனை கண்டதும் தானே மொழியில கொண்டு வந்தான். கம்பன் கண்ட ராமனை நாம் மொழி வழியாகத்தானே காணுகிறோம். அந்த இடம் தான் இங்க ரொம்ப சிறப்பா இருக்கு. பூதத்தாழ்வார் சொன்ன இல்லையா, எளிமையில் ஒரு பெரிய அர்த்தத்தை வைக்கக்கூடியவரா இருக்கக்கூடியவர் பூதத்தாழ்வாருடைய சிறப்பு. அந்த வரி இந்த வரி எனக்கு ரொம்ப மனசுல நின்ன வரி. மொழியால் காண பணி. ஒரு கவிஞன் அதைத்தான் கேட்பான், எதை கேட்டீங்கன்னாலும் மொழியால் காண வேண்டும், மொழியால் காண பணி அப்படின்னு சொல்றது. அடுத்ததாக இப்போ மொழியால் காணக்கூடியது, அந்த வார்த்தையை எப்படி பார்த்துட்டே வாங்க. மொழியால் கண்டால் என்ன செய்வ நீ? இப்ப மொழியால் இறைவனை காணுகிறாய். இப்ப நம்ம இவ்வளவு நாள் அப்படித்தானே பார்த்துட்டு இருந்தோம். இறைவன் நெடுமாலாக விளங்குவான், தோல் இப்படி இருக்கு, கால் இப்படி இருக்கு, கண்ணு இப்படி இருக்கு, கை இப்படி இருக்கு, அவன் இது கண்கள் செவ்வரியோடைய கண்கள். எங்க இருந்து இதெல்லாம் வந்தது? மொழி வழியாகத்தான் நம்ம அவனை கண்டுகிட்டே வரோம். சரி, மொழி வழியாக கண்டா திருமேனியை நீ என்ன செய்வாய்? மொழி வழியா இறைவன் உனக்கு காட்சி தரான், ரைட்டுப்பா, நீ கேட்கிற, மொழி வழியாகவே உனக்கு நான் காட்சி தரேன்னு சொல்லிட்டேன். சொன்னா என்ன செய்வ? திருமேனி பணிந்தேன், மொழி வழியாக கண்ட திருமேனியை வணங்கினேன். உன் சேவடி மேல் அன்பாய், இந்த வார்த்தையை பாருங்க, கொண்டு கூட்டி வாசிக்கிறேன். ஓகேயா? திருமேனி பணிந்தேன், மொழியால் உன் மேனியை கண்டேன், கண்டவுடன் உன்னை பணிந்தேன். பணிந்த நான் உன் சேவடி மேல், உன் சேவடி, சேவடினா செவ்விய திருவடி, அவனுடைய சிறப்பான திருவடிகளை கண்டு, பைங்கமலம், பசுமையான கமலம். பைங்கமலம் இந்த இடத்துல பச்சை தாமரைங்கிற பொருள்ல, கமலம்னா தாமரை. பைங்கமலம் என்றால் ஃப்ரெஷ்ஷான, அப்போது பூத்த பசிய தாமரை, ஃப்ரெஷ் தாமரை. பைங்கமலம் அன்பாய் கையால் அணிந்தேன், எனது கைகளால் அப்படியே ஃப்ரெஷ்ஷான தாமரையை எடுத்து உனது திருவடிகளில் வைத்தேன். அந்த வார்த்தை புரியுதா? திருமேனி பணிந்தேன், உன் சேவடி மேல் பைங்கமலம் அன்பாய் கையால் அணிந்தேன். கையால், என் கையால் எடுத்து வச்சேன். அந்த இறைவனை பார்த்து அந்த இதை அப்படி எடுத்து அப்படி கையில வைக்கிறாரு. எதுக்காக அதை செய்யற? புரிந்து, உன்னை புரிந்து கொண்டு, உன்னை ஏத்தி, உன்னை புரிந்து ஏத்தி, உன்னை புரிந்து, உன்னை புகழ்ந்து, புகலிடம் பார்த்து, நான் புக வேண்டிய இடம், நான் தஞ்சமடையும் இடம். புகலிடம்னா என்ன? நான் சரண்டர் ஆகிற இடம். ஒரு இடத்துல போய், ஐயா என்னை, எனக்கு வழியே இல்லை, நீங்க தான் காப்பாற்றணும்னா அது புகலிடம். அப்படி ஒரு உயிர் ஜீவாத்மா புகழாக செல்லும் இடம் எது? வைகுண்டம். அந்த புகலிடத்தை பார்த்து ஆங்கே இருந்து ஏத்தி வாழும் இது, இதுனா இந்த வகைன்னு அர்த்தம். எதனால இப்படி செய்தேன் அப்படின்னா,
ஒரு புகலிடத்தை பார்த்தேன், உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், உன்னை புகழ்ந்தேன். எதுக்கு? நான் சென்று சேர வேண்டிய ஜீவாத்மா சென்று சேர வேண்டிய கடைசி புகலிடமாக அங்கே போய் இருந்து உன்னை புகழ்ந்து வாழும் வகைக்கு ஆசைப்பட்டு இதை செய்கிறேன். எதை? திருமேனி பணிந்ததும் பைங்கமலம் அன்பால் கையால் சேவடி மேல் சூட்டியதும் இத புகலிடம் அறிந்து உன்னை உணர்ந்து உனது திருவடிகளில் வந்து சேர்வதற்கான வழி அப்படின்னு சொல்றார். சரி, இப்படி சொல்லிட்ட. அப்படி இறைவனை வணங்காம இருந்தா அந்த பிறவி என்னையா செய்யும் உனக்கு? என்ன நெஞ்சு பல கேள்வியும் கேட்கும்ல. அடுத்த பாட்டுல என்ன சொல்றாரு? நல் நெஞ்சே, தான் நெஞ்சத்தை சொல்றாரு, நல்ல நெஞ்சேங்கிறாரு. அதாவது நீ என்னை வேற வழிக்கு கூப்பிடாம இந்த வழி இல்லைன்னா வேற வழி இல்லையான்னு என்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு சஜஷனாவது கேட்கிற. ஆகவே நீ நல் நெஞ்சு. நல் நெஞ்சே இது கண்டாய், இத கவனி. இந்த இடத்துல கண்டாய்னா கவனி. இது கண்டாய், இத கொஞ்சம் கவனி. இப்பிறவியாவது இது கண்டாய். இப்ப நான் சொல்ற விஷயத்த கேளு. அதுதான் முதல்ல சொன்ன இது கண்டாய். இப்பிறவியாவது இது கண்டாய். இப்பிறவியில இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாரு. எல்லாம் நாமுற்றது இது கண்டாய். நாம இந்த பிறவியில என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாரு. நாம் உற்றது, நாம் பெற்றதெல்லாம் இதுதான். இதுங்கிறது எது? இந்த இடத்துல துயரம். என்னுடைய நல் நெஞ்சே, நீ இத கவனி. இதோ இந்த பிறவியை நாம் எடுத்திருக்கோம்ல, இந்த பிறவியில நமக்கு கிடைச்சதெல்லாம் என்ன? இது கண்டாய், துயரம் தான் கண்டாய். துயரம் தான் நமக்கு கிடைச்சது. நாரணன் பேர் ஏத்தி நாராயணனுடைய திருப்பெயரை உச்சரித்து நரகத்து அருகு அணையா, நரகத்துக்கு பக்கத்துல கூட போகாத அளவிற்கு காரணமும், அதுக்கு காரணம் அவன்தான் அப்படிங்கிறத கான். அதை கவனி. வல்லையேல் வார்த்தையை பாருங்க. வல்லையேல் அப்படின்னா இஃப் யூ கேன், இஃப் யூ ஆர் ஏபிள் டு அப்படின்னு அர்த்தம். உனக்கு வலிமை உடையது என்றால், உனக்கு காண முடியும் என்றால் இதை காண். நரகிற்கு அருகில் போகாமல் இருக்கும் அளவிற்கு உன்னை காக்கும் நாராயணனின் நாமம். இதை உன்னால் யோசிக்க முடியும் என்றால் அதை கவனிச்சு பாரு. ஏனென்றால் நீங்க பிறந்ததை நீ பாரு. இங்க பிறந்து நமக்கு கிடைச்சதெல்லாம் என்னன்னு பாரு. துக்கம்தான், நரகுதான். அந்த நரகத்துக்கு அருகில கூட போகாத அளவுக்கு நம்மை காக்கக்கூடியது நாராயணனது திருநாமம். நீ தில்லுடையவனா இருந்தா, உனக்கு அவ்வளவு உறுதி இருந்தா அதை யோசிச்சுப்பாரு அப்படின்னு தனது நெஞ்சுக்கு தானே சொல்றாரு. அப்ப இது என்ன அர்த்தம்? இறைவனின் பெயரை சொல்லி நீ வணங்கவில்லை என்றால் நரகுக்கு போக போறேன்னு சொல்லியாச்சு. ஒரு பனிஷ்மெண்ட்டை ஞாபகப்படுத்துறாரு. அடுத்த பாட்டை பாருங்க. திருமேனி கண்டேன் யான். எங்க கண்ட? கனவில் திருமேனி கண்டேன் யான். கனவு போல எனக்கு இறைவனின் திருமேனி தோன்றுகிறது. ஆங்கு அவன் கை கண்டேன். அங்க அந்த அப்படி தோன்றியதுல அவனுடைய கரங்களை பார்த்தேன். அந்த கரங்களில் என்ன இருந்தது? கனலும் சுடர் ஆழி. சுடர் ஆழி கண்டேன். அவன் கையில அப்படியே கனன்று நெருப்பு ஒளி வீசிக்கொண்டு திகு திகுவென சுழலும் அந்த சுதர்சன சக்கரத்தை பார்த்தேன். இதை நல்லா கவனிங்க. இப்ப தோற்றத்தை வர்ணிக்கிறார். எப்ப நான் கனவு மாதிரி அவனை பார்த்தேன்ப்பா. கனவுல அவன் கைய பார்த்தேன். அவன் கையில அப்படியே அந்த சக்கரம் திகு திகு திகுன்னு சுத்திக்கிட்டு இருந்துச்சுப்பா. அதை பார்த்தேன். சரி, அடுத்த வரி என்ன? உருநோய் வினை இரண்டும் ஓட்டுவித்து பின்னும் மறுநோய் செருவான் வலி. வலி என்றால் வலிமை. பின்னும் மறுநோய் செருவான் வலிமை. அவனுடைய வலிமை எப்படிப்பட்டதென்றால், நீ அவன் உருவத்தை சொன்ன அடுத்து என்ன எங்கேயோ போயிட்ட. அந்த 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 டெக்ஸ்டா மாத்தி பாருங்க. சம்பந்தம் இல்லாத 2 வரி. அவனை நான் கனவுல பார்த்தேன்ப்பா. அவன் கை நல்லா தெரிஞ்சது. அந்த கையில அப்படியே சக்கரம் சொத்திட்டு இருந்தது. சரி, இப்ப அடுத்த வரி என்ன சொல்லணும்? அவன் தோற்றத்தை பத்தி தானே சொல்லணும். அவன் உரு நோய், உருத்து வந்து ஊட்டும் நோய். உரு என்றால் டியூ அப்படின்னு அர்த்தம். பாக்கி இருக்கிறது உரு நோய். என்னை வேற ஏதோ ஒன்றினுடைய தொடர்ச்சியாக என்னை பற்றக்கூடிய நோய். வினை. வினை இரண்டும், இரு வினைகள். 2 வினைகளையும். அது என்ன 2 வினைகள்?
நல்வினை தீவினை ஆகிய இரண்டும் இந்த நல்வினை தீவினைகளினுடைய விளைவாக என்னை வந்து பற்றக்கூடிய உரு நோய், வினைகளிலிருந்து உருவாகி வரும் நோய். உரு நோய் என்றால் உற்ற, என்னை வந்து சேர்ந்த. உன்னை எதுக்குப்பா நோய் வந்து சேருது? அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. இப்போ எனக்கு வந்து டைஃபாய்டு ஃபீவர் வந்துருச்சு, காலரா வந்துருச்சு. இப்போ டாக்டர் என்ன சொல்லுவார்? நீங்க எங்கேயோ கொஞ்சம் சுகாதாரம் இல்லாத இடத்துல எதையோ சாப்பிட்டுருக்கீங்க அல்லது தொட்டிருக்கீங்க, கைகளை சரியா கழுவல, நீங்க கொஞ்சம் ஹைஜீனிக் பிராக்டிசஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவார். அப்ப எனக்கு ஒரு நோய் உற்றது என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கணுமே. காரணம் வழியாகத்தான் நோய் எனக்கு வரும். அததான் இவர் சொல்றாரு, இரண்டு வினை, வினை இரண்டும் அந்த இருவினைகளால் உரு நோய், அந்த வினைகளின் பயனாக எனக்கு வந்து சேருகின்ற நோய். நோய் என்றால் இந்த சம்சார துக்கம். ஏன்னா இருவினைகளால் தானே பிறப்பு வருது. நல்வினை செஞ்சாலும் பிறப்பு உண்டு, தீவினை செஞ்சாலும் பிறப்பு உண்டு, நம்ம பலமுறை பார்த்துட்டோம். அப்ப இந்த வினைகள் இரண்டையும், இந்த வினைகளின் விளைவாக வரக்கூடிய நோயையும் ஓட்டுவித்து, ஓட்டுவித்துன்னு என்ன அர்த்தம்? இல்லாமலாக்கி, ஓடச் செய்து. அப்ப வினைகளை தீர்த்து வைப்பான். அந்த வினை பயன்களை நான் அனுபவிக்க வேண்டிய டியூ லிஸ்டில் இருக்க நோய், அதையும் தீர்த்து வைப்பான். பழவினையை தீர்ப்பான், இவ்வினையை தீர்ப்பான். இப்ப நான் அனுபவிக்கிற வினையை தீர்ப்பான். ஏன்னா இப்ப நான் வினையை செய்கிறேன், பிரசன்ட்ல வினையை செய்வேன், பாஸ்ட்ல செஞ்ச வினையை அனுபவிப்பேன். அது என்னைய பிரசன்ட்ல வினையை செய்ய வைக்கும். பிரசன்ட்ல செய்யற வினைக்கு ஃபியூச்சர்ல அனுபவிப்பேன். சரி, இப்ப இவன் ரெண்டையும் ஓட்டுவித்தானே, நல்வினை தீவினையாகிய பிரசன்ட்டையும் உரு நோய், இந்த பிரசன்ட் முன்னாடி பண்ண பிரசன்ட்டுக்கு பாஸ்ட்ல இருந்து என்னைய தொடர்ந்து வரக்கூடிய நோயையும் தீர்த்தவன், பின்னும் இதற்கு அப்புறமும் மறுநோய் செருவான். செருவான் என்றால் வெல்வான், செரு என்றால் பகைவர், செருவான் என்றால் வெல்வான், போர்க்களத்தில் வெல்லக்கூடியவன். செருவான் அழிப்பான் அர்த்தம். எதை அழிப்பான்? மறுநோய், மீண்டும் வரக்கூடிய ஃபியூச்சர்ல வரக்கூடிய நோயையும் அழிப்பான். அதாவது என்னுடைய அனுபவிக்க வேண்டிய கர்மா லிஸ்ட் இருக்கு இல்லையா, இன்னும் வினையை நான் அனுபவிக்க வேண்டிய லிஸ்ட், அதை டு பி எக்ஸ்பீரியன்ஸ்டு, அதையும் அவன் அழிச்சிருவான். அப்படிப்பட்ட வலிமை அவனுடையது. ஒரு நோய், இருவினை, மறுநோய், இது எல்லாவற்றையும் ஓட்டுவிக்கக்கூடிய வலிமை படைத்தவன் அவன், அழிக்கக்கூடிய வலிமை படைத்தவன் அவன் அப்படின்னு சொல்ற. அப்படிப்பட்டவனை பார்த்தேன்னு சொல்லும் போது பெருமாளுடைய முழு உருவம் சொல்லணும்ல. என்ன சொல்றாரு பாருங்க, கனலும் சுடராளி கண்டேன், அவன் கை கண்டேன், கனலும் சுடராளி கண்டேன். பூதத்தாழ்வார் வந்து எப்படி சொல்றது, அவ்வளவு ஒரு தனது மேதைமை, அதை எவ்வளவு எளிமையாக்க முடியுமோ அவளை எளிமையாக்கி இருக்கார். சோ சிம்பிள். யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிறது அவ்வளவு எளிமையான ஒரு வரி. ஆனா அந்த வரி உருவாக்குற பொருள் எவ்வளவு கனமானது, எவ்வளவு அடர்த்தியானது. இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இந்த பூமி இருக்கோ அத்தனை ஆண்டு காலமும் அந்த சொல் உண்மையான விளங்கக்கூடிய சொல். எப்படியா எல்லா காலத்துக்குமான ஒரு சொல்ல சொல்லிட்டு போனா அவன் ஒரு வரிய, அதுவும் இவ்வளவு எளிமையா சொல்லிட்டான். கஷ்டமான ஒரு வரி கூட கிடையாது, ஈஸியா சொல்லிட்டான். யாதும் ஊரே யாவரும் கேளு, உணவெனப்படுவது நிலத்தொடு நீரேன்னு சொன்னான். உலகத்துல எல்லா இடமும் அப்படித்தான். உலகத்துல வேற எங்கேயுமே உணவுக்கு அப்படி ஒரு டெபினிஷன் இல்ல. நிலமும் நீரும் சேர்ந்தா உணவுடான்னு சொல்லிட்டான். எப்பேற்பட்ட சொல் அது, மந்திரம் போல. எனக்கு இன்னைக்கு அந்த சொல்ல 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 எனக்கு பிரமிப்பு அடங்காது. அப்போ இந்த இடத்துல அந்த அவனை சொல்லும் போது நீங்க அந்த மந்திரம் போல ஒரு சொல்லு வந்து விழுது அப்படின்னா, பூதத்தாழ்வாருக்கு அப்படி அப்படி வந்து சொல் வந்து விழுது. என்னோடது வருவினை, முன்வினை, இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய நல்வினை தீவினை ஆகிய இருவினைகள் ஆகிய அனைத்தையும் ஓட்டுவித்து செருவான், அதை ஓடச் செய்து அழிக்கக்கூடியவனாக விளங்கும் வலிமை படைத்த பெருமாள். அவனை நான் கனவுல பார்த்தேன், அவன் கைய பார்த்தேன், அதுல சக்கரம் சுத்திட்டு இருந்ததை பார்த்தேன்னு முடிக்கிறார். எவ்வளவு பொருள்! கையில தர்ம சக்கரம் சுழல்கிறது. அவன் தர்மத்தின் வழியில் இதை செய்து கொடுப்பான், அதுதான் பொருள். நீங்க அவன்கிட்ட போய் உனக்கு கோயிலுக்கு ஒரு கோடி ரூபாய் எழுதி வைக்கிறேன், நீ நம்ம பழவினை, முன்வினை, மறுவினை, மறுநோய் எல்லாத்தையும் கொஞ்சம் மாத்திருப்பா அப்படின்னா செய்வானா அவன்?
அதுக்குதான் அந்த வார்த்தை. கையில தர்ம சக்கரம் சுழல நிற்கிறான். நீ தர்மத்தை பின்பற்றி அறம் பின்பற்றி அவனை வணங்கி நிற்கும் போது அவன் இதை செய்வான். அறத்தை மீறி அவன் செய்ய போறதில்லை. அவன் அறத்துக்கு தலைவன் தான். அதுக்காக அவன் அறத்தை மீறி அவன் செய்ய மாட்டான். அதுதான் இதுல இருக்கிற பொருள். சோ இது ரொம்ப சுவாரஸ்யமான பொருள். எதுக்கு சுடராழி கண்டேன்கிறத, அது எப்படி சுடராழி பாருங்க, கனலும் சுடராழி, நெருப்பு மாதிரி ஒளி வீசும். அறம் வேண்டுபவர் வேண்டாதார் எதையும் பார்க்காது, சுற்றும், கை சுற்றும். ஆற்ற விளையாடுனா ஆக அதை கையிலேந்து நிற்கிறான். அப்ப அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அவனுக்குத்தான் இந்த வலிமை உண்டு, வினைகளை அகற்றும் வலிமை. தர்மம் எவரும் நெருங்க முடியாதபடி நெருப்பு கக்கி கொண்டு கனலும் சுடராக அப்படி சுழன்று கொண்டிருக்கிறது. அத ஒருத்தன் கையில ஏந்தி நிக்கிறானே, அவன் வலிமைதான் இந்த வினைகளை எல்லாம் அகற்றும். ஏனென்றால் அவன் அறத்தை நிலைநிறுத்துபவர். ஆகவே அறத்தை பின்பற்றினால் உனக்கு இது நடக்கும்ங்கிறதான் இதனுடைய பொருள். வலிமிக்க வாழ்யயிற்று அவுணர் வலிமிக்க வாழ்யயிற்று வாழவுணர் மாலை, வாழ் வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாருங்க. வலிமிக்க, வலிமை மிக்க, வாழ் எயிற்று, வாழ் போல பற்களை உடைய, எயிருன பல், வாழ் போல் பற்களை உடைய, வாழ் அவுணர், வாளேந்தி போரிடும் அசுரர். பாருங்க, முதல்ல ஒரு வாழ் ஒளிங்கிற பொருள்ல வருது. வாழ் எயிறு, ஒளி வீசும் பற்கள். வாழ் அவுணர், வாளை வீசக்கூடிய அரக்கர்கள். ஒளி வீசும் பற்களை உடைய வாளேந்தி போர் புரியும் அரக்கர்கள் மாள, அவர்கள் அழியும்படி வலிமிக்க வாழ் வரை மத்து ஆக. வலிமிக்கன வலிமை மிக்க, வலிமை மிக்க வாழ் வரை, ஒளி வீசும் மலை, வரைனா மலை, இங்க வாழ்னு வருதா இன்னொரு சொல், அது வாளுக்கு பொருள் ஒளின்னு அர்த்தம். ஒளி வீசும் மலை எது? மந்தார மலை. அந்த மந்தார மலையை என்ன செய்யறாரு? மத்து ஆக, மத்து ஆக ஆக்கி வலிமிக்க, திரும்ப வலிமிக்க, எத்தனை வலிமிக்க போடுறாரு பாருங்க. வாழ் வலிமிக்க, எல்லாத்தையும் எத்தனை முறை உள்ள தூக்கி தூக்கி போட்டிருக்காரு. வலிமிக்க வாழ் நாகம், வலிமை மிக்க வாழ் ஒளி வீசும் நாகம். எது? வாசுகி. மந்தாரமலை ஒளி வீசும் மலை, அப்ப ஒளி வீசும் நாகம் வாசுகி. ஒரு மலையவே சுத்தி இழுக்கணும்னா அந்த அந்த எப்பேற்பட்ட வலிமை கொண்ட நாகமா இருக்கணும். அதனாலதான் வலிமிக்க அந்த வார்த்தையை போடுறாரு. வலிமிக்க வாழ்நாகம் சுற்றி மருக, மருக என்றால் அப்படி கடைய, அது முன்னும் பின்னும் போய் வர கடல் கடைந்தான். அந்த கடலை, பார்க்கடலை கடைவித்தான். யாரு? பெருமாள். கடைவித்தவன் என்ன செய்தான்? யார் அதை கடைவித்தான்? கோள் நாகம் கொம்பு வசித்த கோ, கோ என்றால் தலைவன். கோள் நாகம், கோள் என்றால் மிடுக்கு, கம்பீரம். நாகம்னா யானைக்கு இன்னொரு பேர் நாகம். அதன் துதிக்கையால் வந்த பெயர் அதுக்கு. யானையினுடைய தந்தம் இருக்கு இல்லையா, சாரி துதிக்கை இருக்கு இல்லையா, அது பாம்பு போல் இருப்பதால் யானைக்கு நாகம்னு பேரு, துதிக்கையுடையதுங்கிறது பேரு. இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, ஐங்கை, ஐங்கரன், பிள்ளையாருக்கு ஐங்கரன், 5 கரங்கள் உடையவன், 4 கரம் மானுட கரம், 1 கரம் தும்பிக்கை. அப்ப அத கைன்னு சொல்றோம் இல்லையா. தூம்பு கை தான் தும்பிக்கை. தூம்பு என்றால் நடுவுல ஓட்டை இருக்கிறது, குழல், நடுவுல ஹாலோ, குழல், டியூப், டியூப் தான் தூம்புன்னு பேரு. தூம்பு உடைய கை. சங்க இலக்கியத்துல தூம்புடை திரள்கால் ஆம்பல்னு சொல்லியிருக்கான். ஆம்பல் மலரினுடைய காம்பு, அதான் கால், அது தூம்பு உடைத்து, நடுவுல ஓட்டை இருக்கும்டா, ஹாலோவா இருக்கும்னு பாட்டிலேயே சொல்லியிருக்கான். தூம்புடை திரள்கால் ஆம்பல்ங்கிறான். அதே மாதிரி யானையை சொல்லும் போது தூம்புடை திரள்கை யானைன்னு அவன் சொல்றான். தூம்பு உடை, நடுவுல ஹோல் இருக்கக்கூடிய அந்த கை, அதான் தூம்பு கை தான் தும்பிக்கைன்னு நம்ம ஆக்கியிருக்கோம். அப்ப அந்த கையுடையதால் அது நாகம் என்று சொல்லப்படுகிறது. பாம்பு போல் கை இருப்பதால் அது நாகம். அப்ப இந்த இடத்துல கோள் நாகம் கொம்பு ஒசித்த, வலிமை மிக்க அந்த யானையினுடைய கொம்பை உடைத்த தலைவன். எந்த யானை? குவலய பீடம். குவலய பீடம்ங்கிற யானைய அவன் அடித்தவன். அப்படிப்பட்ட வலிமை மிக்கவன் அரக்கர்கள் எல்லாம் ஆளும்படியாக பார்க்கடலை, அப்படி ஏன்னா இவன் கடைஞ்சி அமுதம் எடுத்து தேவர்களுக்கு கொடுத்துட்டான். சோ தேவர்கள் சிரஞ்சீவி ஆயிட்டாங்க, அசுரர்கள் அழிஞ்சு போயிட்டாங்க. அதனாலதான் அவுணர் மாலன்னு வார்த்தை வருது. அவுணர்கள் இறந்து போகும்படியாக அமுதத்தை தேவர்களுக்கு கொடுத்தான், அந்த பொருள். அதான் அவன் காக்கக்கூடிய தெய்வம்னு சொல்றாரு.
கோஆகி மாநிலம் காத்து நம் கண் முகப்பே, நம்ம கண்ணு முன்னாடியே, கண் முகப்பே கண்ணுக்கு முன்னாடியே கோ ஆகி மன்னர்களாக ஆகி மாநிலம் காத்து பரந்த உலகை ஆண்டு மாஏகி செல்கின்ற மன்னவரும், மா என்றால் குதிரை, இந்த இடத்துல மா ஏகி குதிரை மேல் ஏறி செல்லக்கூடிய மன்னர்கள் நம்ம கண்ணு முன்னாடியே இந்த உலகத்தை ஆண்டு அரசர்களாகி இந்த மண்ணை ஆண்டு குதிரையில் ஏறி படோபமாக செல்லக்கூடிய மன்னர்கள் எல்லாம் பூமேவும் செங்கமல அதை இப்படி வாசிக்கணும், செங்கமல பூமேவும் நாபியான், செங்கமல பூ சிவந்த நிற தாமரை பூ மேவும் இருக்கும் நாபியான், நாபினா தொப்புள், தொப்புள்ள செங்கமல பூ விளங்கக்கூடியவன் யாரு? நாராயணன், மகாவிஷ்ணு பார்க்கடலில் பள்ளி கொண்ட கோலம், தொப்புள்ள பூ மலர்ந்து பிரம்மன் இருப்பார். ஆகவே செங்கமல பூமேவும் நாபியான் சேவடிக்கே ஏழ்பிறப்பும் தன்கமலம் ஏய்ந்தார் தமர். தமர் என்றால் பக்தர்கள். இந்த இடத்துல ஐயா நீ பெரிய மன்னன்னு ஒருத்தனை நினை, அப்படி மன்னனாக விளங்கி இந்த உலகை ஆண்டு நம்ம கண்ணு முன்னாடியே குதிரையில ஏறி எல்லா போகங்களையும் அனுபவிக்கிற மன்னனும் கூட நாபியில் கமலத்தை கொண்டிருக்கக்கூடிய, ஏன் அப்படின்னா இங்க ஏன் நாபி கமலத்தை சொல்றாரு? இந்த மன்னர்கள் எல்லாம் பிரம்மாவின் படைப்பு, எங்கால பிரம்மாவையே படைச்சவன், அதனாலதான் இந்த வார்த்தை செங்கமல பூமேவும் நாபியான் சேவடிக்கே, தன்னை படைத்தவனையே படைத்தவனுடைய திருவடிக்குத்தான் தன் தாமரை தன் கமலம் குளிர்ந்த தாமரையை வைத்து வணங்குகிறார்கள். இந்த இடத்துல குளிர்ந்த தாமரையை வைத்து வணங்குகிறார்கள் என்ன அர்த்தம்? தன்னுடைய ஆத்மாவை அங்குதான் செலுத்துகிறார். அவன் மன்னனா இருந்தா கூட அவன் திருவடி கீழ் தான் போய் அடைய வேண்டும். நீ பூமியில இருக்கிற மன்னர்களை வாயை பிளந்துட்டு பெரிய ஆள்னு பார்க்காத, அவங்களும் போய் அவன் திருவடிகளைத்தான் அடைகிறார்கள். தங்கள் ஆத்மாவை, தன் கமலம், அவன் ஹிருதய தாமரையை, தனது ஆன்மாவை, தாமரை போல் விளங்கும் ஆன்மாவை பெருமாளது திருவடியில வைத்து பக்தனாகத்தான் அவனும் விளங்குகிறான் அப்படின்னு சொல்றார். இவ்வளவு பிரமாதமா இருக்கையே அவங்க பெருமாள், அவரை எங்க பார்க்கலாம்? எங்கால பல இடத்துல இருக்காருயா, வெவ்வேறு இடங்கள்ல இருக்காரு, எங்கெல்லாம் இருக்காருயா? அப்படி ஸ்பெஷலா எங்க இருக்காரு? தமர் உள்ளம் தஞ்சை, அவருங்க தஞ்சையில மணிக்கோயில், தஞ்சாவூர்ல பெருமாளுக்கு கோவில் இருக்கு, தஞ்சை மணிக்கோயில்னு பேரு, மாமணி கோயில்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூர்ல இருக்கிற மாமணி கோயில்ல தமர் உள்ளம், அவர் தமர் உள்ளம் என்றால் இந்த இடத்துல மனம்ங்கிற பொருள் கிடையாது, உள்ளதுங்கிற பொருள். தமர் தம்மை சேர்ந்தவர், அதாவது நம்மாளு, அவரு நம்மாளு இருக்கிறது தஞ்சாவூர்ல இருக்கிற மாமணி கோயில்ல. தலைபோல் விளங்கக்கூடியது, அவர் இருக்கும் இடங்கள்ல தலைபோல் விளங்கக்கூடியது தலை அரங்கம் தன்கால், தன்கால்னா திருத்தன்கா, திருத்தன்காவும் திருவரங்கமும் அவர் இருக்கும் இடத்திற்கு தலைபோல் விளங்கக்கூடியது, அப்படி இருப்பார் அங்க. தமர் உள்ளும், தமர் என்றால் பக்தர்கள், பக்தர்கள் உள்ளும், உள்ளும் என்றால் தியானிக்கும், உள்ளத்தில் நினைத்து பார்க்கும், தியானிக்கும். தன் பொறுப்பு, பொறுப்புன மலை, தன் மூணு சுழியின் குளிர்ந்த, பக்தர்கள் மனதில் தியானிக்கும் குளிர்ந்த மலை எது? திருவேங்கட மலை. ஏன்னா அங்க அங்க மலைக்கு பேரே வேங்கடாத்திரி, மலையே பெருமாளாக நிற்கிறது அங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பேர் வைக்கும் போது பழனியும் அதேதான், மலையே முருகன். அதனாலதான் பழனி, இது பேர் என்ன, திருப்பதி, திருமலை, திருமலைலாம் ஏன் பெயராகவே விளங்குகிறது? திருமலைன்னா அது யாரை குறிக்கும்? வேங்கடவனை குறிக்கும். திருமலை ஆக்சுவலி என்னது? அது ஒரு மலை, மலையே பெருமாளாக நிற்கும். அதனாலதான் மலையை தியானிக்கிறாங்க. தன் பொறுப்பு வேலை, வேலைனா கடல், பார்க்கடல், பார்க்கடலில் இருப்பவனையும் திருவேங்கடத்தில் இருப்பவனையும் பக்தர்கள் தியானிப்பார்கள். அவன் இருக்கும் இடத்தில் தலைபோல் விளங்குவது திருவரங்கமும் திருத்தன்காவும். அவன் இருப்பது தஞ்சையில் இருக்கக்கூடிய மாமணி கோயிலில். தமர் உள்ளும், அதே மாதிரி பக்தர்கள் மனதில் தியானிக்கும் பிற இடங்கள் எதெல்லாம்னா மாமல்லை, கோவல், கோவல்னா திருக்கோவலூர், மதில் குடந்தை, மதில் சூழ்ந்த குடந்தை என்பரே என்று பெரியவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் எய்யவல்ல எந்தைக்கு இடம். எய்யவல்லன்னா மீட்டர் தட்டுது, அதனால அதை நெடிதல் விகாரமாகி குறுக்கல் விகாரமாக்கி ஏவல்ல எந்தைக்கு இடம்னு போட்டுடுறாங்க. எய்யவல்லன்னா எதிரிகளை வெல்லவல்லன்னு அர்த்தம். எதிரிகளை வெல்லவல்ல எந்தைக்கு இடம் எதுன்னு கேட்டனா
தஞ்சாவூர்ல இருக்கிற மாமணி கோயில், தலைபோல் விளங்கக்கூடிய திருவரங்கமும் திருத்தன்காவும், மக்கள் எல்லாம் தியானிக்கக்கூடிய இது பேர் என்ன, திருப்பதியும் பார்க்கடலும், அதுபோக மகாபலிபுரம், திருக்கோவலூர், மதில் குடந்தை எல்லாமே என் தலைவனுடைய இடம் தான் ஐயா அப்படின்னு சொல்றாரு. திசை அளப்பான் பூவார் அடி நிமிர்த்த போது. சரி, இந்த வார்த்தையை கவனிங்க. நம்ம கொண்டு கூட்டி வாசிக்கிறோம். திசை அளப்பான் என்ன செய்தான்? திருவிக்கிரம அவதாரம் எடுத்தான், திசையை அளந்தான். அப்படி அளக்கும் போது பூ ஆர் அடி, பூ போன்ற திருவடி, அவன் திருவடி தாமரை திருவடி இல்லையா, ஆகவேதான் பூ ஆர் திருவடி. ஆர் என்றால் போல, உரிச்சொல். பூ போன்ற அடி, அவனது திருவடி நிமிர்ந்த போது, கால் அப்படி உயர்த்தினான். அப்படி உயர்த்தும் போது பார்த்தா எப்படி நின்னா, கருமானியாய் இறந்த கல்வனேன்னு சொன்னாரு. ஒரு குட்டி பயலா வந்து நின்னா, ஆனா காலை அப்படி உயர்த்தினான் பாரு, திசையை அளக்கும் போது அவன் வேற ஆள் ஆயிட்டான். எப்படி தெரிஞ்சான்? காலை உயர்த்தும் போது, இடங்கை வலம்புரி நின்று ஆர்ப்ப, இடக்கையில் சங்கு ஏந்திருக்கிறான். அந்த சங்கு வலம்புரி சங்கு, பாஞ்சஜன்யம். இடக்கை வலம்புரி, இடக்கையில் இருக்கும் வலம்புரி சங்கு நின்று ஆர்ப்ப, அது ஒலி எழுப்பு, சங்கு ஒலி எழுப்புகிறது. எரி கான்று, நெருப்பை உமிழ்ந்து கொண்டு, கான்றுனா கனன்று, இந்த இடத்துல அப்படியே தக தக தகன்னு நெருப்பு கங்கு. அடங்கார் ஒடுங்குவித்தது ஆழி, அவன் கையில இருக்கிற சக்கரம் அப்படி கனகனன்னு நெருப்பை கக்கி கொண்டு, அடங்காதவர்களை, இவனுக்கு அடங்காதவர்களை ஒடுங்குவித்தது, அழித்தது அவன் கையில் இருக்கிற சுதர்சன சக்கரம். விடம் காலும், காலும்னா உமிழும்னு அர்த்தம், விஷத்தை கக்கக்கூடிய தீவாய் அரவு அணை மேல் தோன்றல். அவன் இங்க இந்த பூமி மேல பூ மாதிரி அவன் பாதத்தை வச்சிருந்தான். அந்த பாதத்தால உலகை அளப்பதற்கு இப்படி தூக்கினான் பாரு, தூக்கும்போது அவன் வேற ஆளா இருந்தான். அவன் இடக்கையில் வைத்திருக்கக்கூடிய பாஞ்சஜன்யமாகிய வலம்புரி சங்கு ஓசை எழுப்ப, வலக்கையில் வைத்திருக்கக்கூடிய சக்கரமானது நெருப்பை கக்கி கொண்டு சுழன்று எரிய, எதிரிகளை அழிக்கும் அந்த சக்கரம் சுழல, விடத்தை உமிழும் பெரும் நாகத்தின் மீது பள்ளி கொண்டிருக்கக்கூடிய தோற்றத்தில் அவன் எழுந்தான். மகாவிஷ்ணுவாக எழுந்தான். எப்போ? இந்த பூமியை அளந்து காலை தூக்கும் போது. அதான் அந்த விஸ்வரூபத்தை குறிக்கக்கூடிய சொல். அடுத்து நேரம் எங்க வந்துடுறாரு? அப்போ இவ்வளவு பிரம்மாண்டத்தை சொல்லிட்டோம், பயந்துருவானுங்க எல்லாரும். எப்பா இவ்வளவு பிரம்மாண்டம்னா என்னையா இது? எப்படி விஷத்தை கக்கிக்கிட்டு நெருப்பை கக்கிக்கிட்டு இவ்வளவு பெரிய உருவம் ஒரு சங்கு வச்சு ஊதிச்சுன்னா காது கிழிஞ்சிரும், எப்படியா இவனை வணங்குறது? அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நீ என்னையா வணங்குறது? குரங்கு கூட எங்கால வணங்குயா, அவ்வளவு சிம்பிள் எங்காலு. அவ்வளவு பிரம்மாண்டமானவனா இருந்தாலும் அவன் ரொம்ப எளிமையானவன். போதுங்கிற வார்த்தையை வச்சு எப்படி விளையாடுறாரு பாருங்க இந்த பாட்டுல. போது அறிந்து வானரங்கள், வானரங்கள் போது அறிந்து, மந்திகள் குரங்குகள் எல்லாம் போது அறிந்து, பொழுது அறிந்து, டயம் தெரிஞ்சுக்கிட்டு, பூஞ்சுனை புக்கு, பூக்கள் நிறைந்த சுனை அதுல புகுந்து, ஆங்கு அலர்ந்த போது அறிந்து கொண்டு. இப்ப இன்னொரு போது வருது, இது என்னது? மலர். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மொட்டுக்கும் மலர்வதற்கும் நடுவில் இருக்கிற ஸ்டேஜ் தான் போது. ஆங்கு அலர்ந்த, வார்த்தையை கவனிங்க, மலர்ந்தன்னு போடல, அலர்ந்த. அங்க அப்போதுதான் மொட்டு அவிழும் பதத்தில் இருந்த அந்த மலர்களை பறித்து கொண்டு, ஏத்தும் புகழும். எது? குரங்குகள் எல்லாம் டயம் கரெக்டா தெரியும், எந்த பூ எப்ப மலர போகுதுன்னு தெரியுது. அந்த பொழுதை தெரிந்து கொண்டு பூஞ்சுனைக்கு புகுந்து, அங்கு இருக்கக்கூடிய மொட்டு அவிழ்க்கும் பருவத்தில் இருக்கும் மலர்களை பறித்து இறைவனுக்கு அளித்து புகழும். உள்ளம் போது, வார்த்தை உள்ளமே அப்படிங்கறதுதான் உள்ளம்னு வருது. உள்ளமே போது, இந்த இடத்துல போதுன்னா போவாய்,
போவாயாக. இப்ப இன்னும் ரெண்டு போது போட்டாரு இதுக்கு முன்னாடி. முதல் போது என்ன? பொழுது அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது போது என்ன? மலர்னு அர்த்தம். மூணாவதா ஒரு போது போடுறாரு, உள்ளம் போது, உள்ளமே போவாயாக. இந்த போவதுக்கு என்ன அர்த்தம்? போ அப்படின்னு அர்த்தம். போவாய், போவாயாக, செல்வாயாகன்னு அர்த்தம். எங்க செல்லணும்? உள்ளமே போவாயாக. எங்க போகணும் அப்படின்னு கேட்டா, மணிவேங்கடவன் மலர் அடிக்கே செல்ல. மணிவேங்கடவனாகிய அவனது திருவடிக்கே செல்ல, அணி வேங்கடவன் பேராய்ந்து போது அணி. இதை இப்படி மாத்தி நம்ம பொருள் எடுத்தோம்னு வைங்க, கொண்டு கூட்டி பொருள் வைக்கும் போது முன்னையும் பின்னையும் அதை மாத்துறோம். போது அறிந்து வானரங்கள் பூஞ்சுனை புக்கு ஆங்கு அலர்ந்த போது அறிந்து கொண்டு வந்து ஏத்தும். அத அவங்களை வணங்குது. உள்ளமே போது, உள்ளமே போவாயாக. எங்க போனோம்? வேங்கடவன் பேர் ஆய்ந்து, வேங்கடவனின் பெயரையெல்லாம் புரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும்? மணிவேங்கடவன் மலர் அடிக்கே செல்ல, திருவேங்கடவனாகிய அவனது திருவடிக்கே செல்லும்படியாக போது அணி. இந்த போது என்ன? மலர். மலர் மாலையை, மலரை சூட்டுவாயாக. போது அணி அப்படின்னா அணிவிப்பாய், அணியச் செய்வாய். அவனுடைய குரங்குக்கு பொழுது தெரியுதே, அவர் சொல்றத பாருங்க. குரங்குகள் எல்லாம் பொழுதை தெரிந்து கொண்டு வந்து சரியான மலரை எடுத்து சரியான நேரத்தில் இறைவனுக்கு கொடுத்து அவன் புகழை வணங்குகிறது. உள்ளமே, அடுத்த வரியில உள்ளமேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மனத்தை குரங்காக உருவகிக்கிறார், மனக்குரங்கு. அதனாலதான் குரங்கு போது வானரங்கள் போது அறிந்து பூஞ்சினை புக்கு ஆங்கு அலர்ந்த போது மலர் கொண்டு அறிந்து ஏத்தும். எங்க நடக்குது இதெல்லாம்? திருவேங்கடத்துல நடக்குது. திருவேங்கடத்துல இருக்கிற குரங்கு கூட அவனை கும்பிட்டு புண்ணியம் தேடிக்குதியா? உள்ளமே போது, நீ போவாயாக. உள்ளமே, நீ குரங்கு மாதிரி தானே உள்ளமே. திருவேங்கடத்துல இருக்கிற குரங்க பாரு, அது எவ்வளவு ஒழுங்கா இருக்கு, எவ்வளவு ஒழுக்கமா இருக்கு, எப்படி இறைவனை வணங்குது. உள்ளமாகிய குரங்கே, நீ போய் வேங்கடவன் பேர் ஆய்ந்து, பேர் ஆய்ந்துன்னா இந்த இடத்துல அவன் பெயரை சொல்லி, அவன் பெயரை எல்லாம் சொல்லி, அவனது மணிபோல் ஒளி வீசும் அந்த வேங்கடவன், அதான் மணிவேங்கடவன், அவனுடைய திருவடிக்கே செல்லும்படியாக போது அணி. போதுனா மலர், மலரை அணிவிப்பாயாக. அவன் திருவடிக்கே மலரை செலுத்து. குரங்க சொல்லி நமது அடுத்து நமது உள்ளத்தை சொல்லும் போது நமக்கு அந்த பொருள் நமக்கு விளங்கி வருது. அடுத்த பாட்டு இன்னும் சுவாரஸ்யமான பாட்டு. ஏய்ந்த பிறைகோட்டு செங்கன் கரிவிடுத்த பெம்மான். ஏய்ந்த, ஏய்ந்தன நன்கு வளர்ந்து இருக்கிற, அப்படி நீட்டி கொண்டு இருக்கிற, அதான் ஏய்ந்த, நீட்டி கொண்டிருக்கிற பிறை கோட்டு, கோடு அப்படின்னா தந்தம், பிறை, பிறை போல் வளர்ந்து நீட்டி கொண்டிருக்கின்ற தந்தத்தை உடைய செங்கன் கரி, சிவந்த கண்கள். இங்க செங்கன்கிறது அதனுடைய கோபத்தை காட்டக்கூடியது. கோபம் மிக்க அந்த யானையை விடுத்த, விடுத்தனா காலி செய்த, தோற்கடித்த பெம்மான், பெருமான்கிறதான் பெம்மான். அப்படிப்பட்ட பெம்மான் அந்த இறைக்கு ஆட்பட துணிந்த யான். அப்படிப்பட்ட இறைவனுக்கு, ஏன்னா திரும்ப திரும்ப குவலய பீடத்தை அடக்கிறது ஏன் சொல்றான்? மதம், மனிதனுடைய ஆணவம். மனிதனுக்கும் யானைக்கும் தான் மதம் பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்லையா? எங்க ஏரியால பாருங்க, ஒரு கழுதைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னு யாரும் சொல்றது இல்லை. அப்ப அந்த மதம் பிடித்தல்ங்கிறப்போ, அப்படி மதம் கொண்ட யானையை அவன் அடக்குனான்னு திரும்ப திரும்ப சொல்வதன் வழியாக மனிதனுடைய அகந்தையை அடக்குகிறான் அவன். அப்படி அடக்கக்கூடிய தெய்வத்திற்கு நான் ஆட்படுவேன். ஆட்படுவேன்னா அவன் அடிமையாக இருப்பேன்னு அர்த்தம். ஆட்பட துணிந்த யான், அவனுக்கு ஆட்பட துணிந்து விட்டேன் நான். அப்படி துணிந்து நான் என்ன செய்கிறேன்? ஆதி நடு அந்தி, மூன்று காலங்களிலும், மூன்று பொழுதுகளிலும், அதாவது ஆதி நடு அந்தி, எந்த நேரமும், வைகளும், வைகளும்னா எந்த காலத்திலும்னு அர்த்தம். வைகள்ங்கிறது இங்க காலத்தை குறிக்கக்கூடியது. எந்த காலத்திலும், காலை, மதியம்,
மாலை என்கிற எந்த நேரமாக இருந்தாலும், அந்திவாய் எந்த டைமாக இருந்தாலும், வைகலும் எல்லா காலங்களிலும், ஒரு நாள்ல நான் செய்யறல, ஒரு நாள் காலை மதியம் இரவு அப்படி இல்ல, காலை மதியம் இரவு என்று எல்லா காலத்திலும், ஆதி நடு அந்திவாய் வைகலும் வாய்ந்த மலர் தூவி, அப்ப கிடைக்கக்கூடிய மலர்களை எல்லாம் எடுத்து தூவி, ஆய்ந்து உரைப்பன் ஆயிரம் பேர், அவனுடைய 1000 பேர்களையும் அப்படியே அனுபவித்து சொல்லுவேன். அதான் ஆய்ந்து உரைப்பன். ஆய்ந்துன்னா ஆராய்ச்சி செய்து இல்லை, அனுபவித்து அனுபவித்து சொல்லுவேன் 1000 பேரையும். அது காலையா மாலையா மதியமான்லாம் பார்க்க மாட்டேன், எந்த காலம்னு பார்க்க மாட்டேன். செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் நான் சாமி கும்பிடுவேன் சார், அப்படிலாம் கிடையாது. வைகளும் எல்லா காலத்திலையும் டெய்லி காலையில தான் சார் சாமி கும்பிடும், அப்படி கிடையாதுயா. காலையோ மதியமோ மாலையோ, கா ஆதி நடு அந்தி, எந்த நேரம், அந்தி வாய் அப்படின்னா எந்த பொழுதிலும்னு அர்த்தம். எந்த நேரத்திலும் எல்லா பொழுதிலும் அப்ப கிடைக்கிற மலர் எதுவோ அதை எடுத்து அவனுக்கு தூவி அவனது 1000 பேர்களையும் அனுபவித்து சொல்லி மகிழ்வேன் நான். ஏனென்றால் அப்பேற்பட்ட யானையை பிறை தந்தம் போல் நீண்டு வளர்ந்து அப்படி இருக்கக்கூடிய தந்தத்தை உடைய சிவந்த கண்களை உடைய அந்த யானையை அடக்கி அருளிய பெருமான், அப்படிப்பட்ட இறைக்கு நான் ஆட்பட துணிந்து விட்டதால் நேரம் காலம் பொழுது எதையும் பார்க்க போறதில்லை. அப்படித்தான் அவனை வணங்குவேன். எப்பா இப்படி செய்யற அளவுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? யானையே தவம் செய்தேன், நானே தான் தவம் செய்தவன். எப்படி? ஏழ்பிறப்பும் எப்பொழுதும் யானே தவனுடையேன். இதுக்கப்புறம் அவன் எனக்கு பிறவி கொடுக்கட்டும், 7 பிறவி கொடுக்கட்டும், எப்பொழுதும் தவமுடையவனாத்தான் இருப்பேன். ஏன்னா அவன் அன்னருள் எனக்கு கிடைச்சிருச்சே. எப்படி கிடைச்சதியா? நான் தான் இறைக்கு ஆட்பட துணிந்தவன் ஆயிட்டேனே. முந்தின பாட்டினுடைய கடைசி வரிய பாருங்க, இறைக்கு ஆட்பட துணிந்த யான் யானே தவம் செய்தேன். எப்ப இறைவனுக்கு என்னை சரணாகதி பண்ணணும்னு துணிஞ்சிட்டேனோ அப்பவே நான் தவம் செய்தவன் ஆகிவிட்டேன், தவ பயனை பெற்று விட்டேன், தவம் செய்தவர்கள் பெரும் பலனை பெற்று விட்டேன். அப்படி பலனை பெற என்ன செய்ய வேண்டும்? ஒண்ணும் இல்ல, அவனுக்கு சரணாகதி பண்ணணும்னு நீ மனசுல நினைச்சிட்டனாலே போதும், நீ தவம் செய்த பலனை அடைந்து விடுகிறாய். தவ பலன், அதான் தவம் செய்தேன். எப்படி? 7 பிறப்பிலும் எப்பொழுதும் தவமுடையேன். ஒரு பிறவி 2 பிறவி தவம் செய்த பலன் இல்ல, அவனை அடையணுங்கிற முடிவு மனசுல எடுத்தாச்சுன்னா 7 பிறவிலையும் எப்பொழுதும் தவம் செய்து கொண்டிருந்த பலன் நமக்கு வந்து சேர்ந்துரும். எம்பெருமான் என் தலைவனே, யானே இருந்தமிழ் நல்மாலை இணையடிக்கே சொன்னேன். இருந்தமிழ் என்றால் செறிந்த, நம்ம இரு மூங்கில்னு சொன்னா அப்படின்னு என்ன, மூங்கில் செறிந்தன்னு அர்த்தம். இங்க இருந்தமிழ்னா செழுமையான தமிழ், செறிந்து அடர்ந்து செழித்து கிடக்கும் தமிழ். அப்படிப்பட்ட தமிழால் மாலை பாமாலை உருவாக்கி, எதன் மேல் உருவாக்குனேன்? இணை அடிக்கே, அவனது திருவடிகள் இரண்டுக்கும் நான் சொன்னேன். பெருந்தமிழன் நான், அப்படி பெருமையை பாருங்க, பெருந்தமிழன். மாலையா எவ்வளவு பெருமையா சொல்லிக்கிறாரு. தமிழில் நல்மாலை செய்த பெருந்தமிழன், இருந்தமிழ் நல்மாலை இணையடிக்கே சொன்ன பெருந்தமிழன் நானுங்கிறாரு. தமிழ் மேல எவ்வளவு பெரிய பற்று, தன்னைய ஒரு கவிஞன்னு சொல்லிக்கிறதுல எவ்வளவு பெருமை பாருங்க அவருக்கு. இருந்தமிழ் நல்மாலை இணையடிக்கே சொன்னேன் பெருந்தமிழன் பெரிது நல்லேன், பெரிய பேறு பெற்றவன் நான், அதான் பெரிது நல்லேன், பெரிய பேரை பெற்றேன். எது என்ன பெரிய பேரு? இருந்தமிழால் பாமாலை அவன் இணையடிக்கு சொல்லக்கூடிய புண்ணியம் எனக்கு கிடைச்சது, அது எனக்கு பெரிய பேரு. நான் பெருந்தமிழன் ஆகிவிட்டேன். இந்த இடத்துல பெருந்தமிழன்னா நான் தான் தலைவன்கிற அர்த்தத்துல சொல்லல, பெரிய பெருமை மிக்க தமிழை ஆளும் பெருமை பெற்றவன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, கவிஞன் பூதத்தாழ்வார் எங்கு பெருமை கொள்ளுகிறார்? நானே நானேன்னு அடிச்சுக்கிறாரு. என்னத்து நானே யானேன்னு அடிச்சுக்கிட்டாரு? யானை தெய்வம்னு சொன்னாரா? யானை முதன்மைன்னு சொன்னாரா? யானே பெருந்தமிழன், யானே இருந்தமிழ் நல்மாலை இணையடிக்கே சொன்னேன், யானே பெரிது நல்லேன். அத்தனை அப்படித்தான். தமிழில் நான் பெரியவனா இருக்கேன், அதுதான் எனக்கு பெருமை. நான் தமிழிலுடைய அதான் அந்த கவிஞன். தான் தமிழ்ல கவிஞன்கிறதா எப்படி சொல்றாரு பூதத்தாழ்வார். இத போய் நீங்க ஆரிய இது கருத்து இப்படின்னு சொல்லக்கூடியவங்க நினைச்சா சிரிப்பாதான் வருது. வேதம் தமிழ் வேதம்னு சொன்னா சும்மா இல்ல, இதுதான் அதுக்கு பொருள். இருந்தமிழ் நல்மால், ஏன் 4ஆம் நூற்றாண்டியா? அப்பவே சொல்லியாச்சு. இருந்தமிழ் நல்மாலை இணையடிக்கே சொன்னேன் பெருந்தமிழன் நல்லேன் பெரிது.
எவ்வளவு பெரிய பெருமை அவருக்கு, எவ்வளவு பெரிய பேரு பெற்றேன், எனக்கு இறைவன் அருளியது கூட பெருமைன்னு சொல்லல. பெருந்தமிழன் நான் இருந்தமிழால் பாமாலை சொன்னேன், அதுதான் எனக்கு பெரிய பெருமைங்கிறார். ரொம்ப அப்படியே ஒரு கவிஞனாக அவர் பூரிச்சு நிக்கிற இடம். அடுத்து ஒரு சீனை சொல்றாரு. கவிஞன் இல்லையா, பெருந்தமிழன் கவிஞன்னு சொல்லியாச்சு, கவிஞன் ஒரு சீனை வைக்க வேண்டாமா? வைக்கிறாரு பாருங்க. பெருகு மத வேளம், மதம் பெருகி வடியும் வேழம் அப்படின்னா என்ன அர்த்தம்? யானைக்கு, ஆண் யானைக்கு தான் மதம் பிடிக்கும். மதம் பிடிக்கும் போது அது இணை சேரும் ஆவலில் இருக்கும். அந்த இணை சேரும் ஆவல் தான் மதமாக பெருகுகிறது. அப்ப ஐயா மூடுல இருக்காருன்னு அர்த்தம். பெருகு மத வேழம், வேழம்னா ஆண் யானை, மதம் பெருகி வழியும் ஆண் யானை, மாப்பிடி பெரிய பெண் யானை, அதாவது இதுக்கு ஈக்குவலா இருக்கிற யானை அது பெண் யானை. மாப்பிடி பெரிய பெண் யானைக்கு முன் நின்று, அந்த பெரிய யானைக்கு, பெரிய பெண் யானைக்கு முன்னாடி நின்று இரு கண் இளமூங்கில் வாங்கி, இந்த சீனே ரொம்ப அருமையான சீன். மூங்கில பறிக்குது. எப்படி பறிக்குது? இரு கண் இளமூங்கில், இரண்டு கணுக்கள் இருக்கக்கூடிய மூங்கில் அப்படி பறிக்குது. இரு கண் மூங்கில்னா அந்த கணு, ஒரு கண் ரெண்டு கண் அப்படி இருக்கு இல்லையா, அப்ப ரெண்டு அடுக்கு வந்துடும். ஒரு அடுக்கு நமக்கு தெரியும், ஒரு கணுல இருந்து ஒரு கணு ஒரு அடுக்கு, இன்னொரு கணு ரெண்டு அடுக்கு, ரெண்டு அடுக்கு இருக்கக்கூடிய இத டக்குன்னு பறிக்குது. அந்த மூங்கில பறிச்சு அருகு இருந்த தேன் கலந்து, பக்கத்துல ஒரு தேன் கூடு, அப்படி அந்த இரு கண் இருக்கக்கூடிய மூங்கில பறிச்சு அப்படி அந்த தேன் கூட்டுல நீட்டுது. அதிலிருந்து வழியும் தேன் அப்படியே அந்த மூங்கில், மூங்கில்ல நடுவுல ஓட்ட மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு டம்ளர் மாதிரி இருக்கும்ல, அதுல அப்படியே நிறையுது. அதை நீட்டுது, பெண் யானைட்ட அப்படி கொடுக்குது. அப்படி ரொமான்ஸ் பண்றாரு தலைவர், அப்படி நீட்டுறாரு. எங்கேயா நடக்குது சம்பவம்? திருவேங்கடம் கண்டீர், திருவேங்கடத்துல பார்த்தியா, அங்கதான் அப்படி சம்பவம் நடக்குது. அப்படியா, திருவேங்கடத்திலயா? ஆமா. வான் கலந்த வண்ணன் வரை, வான் கலந்த வண்ணன், வானம் நீல நிறமுடையது, அந்த நீலம் கலந்த நிறத்தை உடையவனது மலை அது, அவனது மலைதான் திருவேங்கடம். அங்குதான் இப்படி ஒரு காட்சி நடக்குது. மதம் பெருகிய யானைங்கிற வார்த்தையை பாருங்க. மதம் கொண்ட யானை எல்லாத்தையும் அழிக்கும், ஆனா இங்க அது மாப்பிடி முன் பணிந்து, அவ்வளவு வலிமை கொண்ட யானை தாயார் முன்னாடி அப்படி நிக்கும். மாப்பிடி முன் நின்று, முன்னாடி அப்படி நின்று இருகன் இளமூங்கில் வாங்கி, இளமூங்கில் எடுத்து அருகில் இருக்கும் தேனை அப்படி எடுத்து தேன்கூட்டுல இருந்து நீட்டுது. அது எதுக்கு இருகன் மூங்கில்னு போட்டாரு? ஒரு கப்புன்னு இருந்தா அதுக்கு ஒரு ஹோல்டர் இருக்கணும்ல. கப்பை எங்க பிடிப்பீங்க? கப்பை பிடிக்கிறதுக்கு டம்ளர்னா விளிம்பு இருக்கணும், கப்பு அப்படின்னா ஒரு காது இருக்கணும்ல, அந்த விளிம்பை பிடிச்சுதானே தூக்க முடியும். சரக்கு அடிக்கிற கப்பை பார்த்துருக்கீங்களா? கீழே தான் ஹோல்டர் இருக்கும். இப்படி விரல், இப்படி ரெண்டு விரலையும் இப்படி இந்தியன் தாத்தா விட்ட மாதிரி இப்படி சரக்குன்னு இப்படி விட்டு அந்த அப்படி கையில உள்ளங்கையில ஏந்தி தான் நீங்க இந்த ஷாம்பெயின் கிளாஸ் எல்லாம் எடுக்கணும், ஒயின் கிளாஸ் எல்லாம் அப்படிதான் எடுத்து குடிக்கணும். அந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வேணும் இல்ல. ஒரு கண் மூங்கில்னா அந்த ஒரு கண்ணுல தேனை நிறைச்சிருவேன், அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு ஒரு ஹோல்டு வேணும்ல. அதனால ஐயா வந்து ஒரு கண்ணை கைப்பிடியாகவும் இன்னொரு கண்ணை தேன் பிடிக்கிற இடமாகவும் வச்சு இரு கண் இளமூங்கில் அதை வாங்கி அதுல தேனை பிடிச்சு அப்படி கொடுத்திருக்காரு. எவ்வளவு பிரில்லியண்டான யானை. அந்த மாப்பிடி இதுக்கு மயங்கி இருக்குமா, மயங்கி இருக்காதா? அப்படி கைப்பிடி மாதிரி துதிக்கியால் அப்படி பிடிச்சு, இந்தா வச்சுக்க, இந்த இதை பிடிச்சுக்கோ, ஹோல்டரோட பிடி, தேனை குடி அப்படின்னு கொடுத்துருக்கு. பெருகு மதவேளம் மாப்பிடிக்கு முன்னின்று இருகன் இளமூங்கில் வாங்கி அருகு இருந்த தேன் கலந்து நீட்டும் திருவேங்கடம் கண்டீர். அவ்வளவு ரொமான்டிக்கா ஒரு சீன். என்ன, பெருந்தமிழன் இருந்தமிழ் நல்மாலைன்னு சொல்லியாச்சு இல்ல, அப்ப தமிழுக்கே உரிய அந்த ஒரு ஒரு காட்சியினுடைய அழகை சொல்லணும்ல, அப்படி சொல்லியிருக்காரு இந்த பாட்டுல. ஸோ இது வரைக்கும் நம்ம 15 பாடல்கள் முடிச்சிட்டோம். கொஞ்சம் நீளமாவே போயிட்டேன், பாடல்களால் நானே கொஞ்சம் மூவ் ஆயிட்டேன். பொறுமையாக கேட்ட நண்பர்களுக்கு நன்றி. வேறு கேள்விகள் இருந்தா நண்பர்கள் கேட்கலாம். நன்றி ஜாஜா. ஆமா, நாங்களுமே கொஞ்சம் மூவ் ஆயிட்டோம் தான்.
இதுல இந்த திருமொழியாய் நின்ற திருமாலைன்றது வந்து ஆஹ் இதுக்கு அது வேதத்தை தான் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல வந்து வேதத்தை தான் பெருமாள்னு சொல்லியிருக்காங்க. வேதம் அவனை சொல்லுது, அந்த வேதமே அவன் தான் அப்படின்ற மாதிரி. ஆனா இங்க வந்து திருமொழியாய் நின்ற பெருமாளின்னு சொல்றது வந்து அவர் பயன்படுத்துற அந்த மொழியை சொல்றது வந்து அவர் பேசக்கூடிய அந்த மொழியும் அவன் தான் அப்படின்னு சொல்றது மாதிரி இது அதுவும் அந்த பார்வையும் இந்த பாசனம் கொடுத்தது. ஆமா, கதையின் திருமொழியாயின்னு சொல்றதுனாலதான் நம்ம அப்படி பொருள் எடுக்கிறோம். அந்த அந்த வரியில பாருங்க, கதையின் திருமொழியாய் நின்ற திருமாலை, ஆகவேதான் அப்படி பொருள் எடுத்தேன். அதான் இது நல்லா அருமையா இருந்தது அது மாதிரி பாக்குறதுக்கு. அப்புறம் எனக்கு இன்னொரு இடம் வந்து இவர் வந்து எல்லாருமே எல்லா ஆழ்வார்களுமே இறைவனை பார்த்து சொல்றாங்க. ஆனா இவர் வந்து ஒரு சாதாரண பக்தன் மாதிரி கனவுல கண்டதை சொல்றாரு. அது ரொம்ப அழகா இருந்தது. கனவுல நாம எல்லாருமே கூட நமக்கும் அந்த அனுபவம் இருக்கும். ஆனா இவர் தான் கனவுல கண்டேன்னு சொல்லி சொல்ற இடம் அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மற்றவங்க எல்லாம் நேர்ல பார்த்த மாதிரியோ இல்ல வந்து ஒரு வர்ணனையா தான் கடந்து போறாங்க. இவரு எனக்கு தெரிஞ்சு முதல்ல வந்து கனவுல கண்டதா சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, தன்னை ரொம்ப ஒரு பக்தன் நிலைக்கு தான் வச்சுக்கிறாரு. அப்புறம் திருமங்கை ஆழ்வார் கண்ட அதே ஒரு காட்சி அந்த கடைசி பாசுரத்துல, அந்த பெருகு மத வேழம். ஒரு திருமங்கை ஆழ்வார் திருப்பிரதிக்கு போனப்போ அங்க பாக்குறாரு, பிரசவாரி தன் இளம்பிடிக்கு ஊட்டும் சொல்லி அவர் சொல்றாரு. இங்க அப்படியே அதே சீனை அப்படியே கொண்டு வந்து திருவேங்கடத்துல ஆழ்வார் வைக்க. ஆஹா, திருவேங்கடத்துல பார்த்த சீனை திருமங்கை ஆழ்வார் எழுதியிருக்காரு. இவர் தானே முதல்ல. கரெக்ட் கரெக்ட். ஆமா, அங்கேயுமே கூட அழகா அந்த தாயார ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும். மேல வந்து அந்த யானையும் 2 பேரும் பேசிட்டு அடுத்த 2 வரியில வந்து அவங்க இடையில அணிஞ்சிருந்த மேகலையை பத்தி பேசுற மாதிரி ஒரு பாசுரம். அதுவும் வந்து இந்த இயற்கை காட்சியை பார்த்த உடனே அங்க உள்ள தாயாரின் பெருமாளும் ஞாபகம் வந்துருது. அப்படியே பாடிருப்பாரு திருமங்கை ஆழ்வார். இது கிட்டத்தட்ட இது அப்படியே ஒரு ஆமா, இது அதேதான், கிட்டத்தட்ட அதே பொருள் தான். மாப்பிடி மதவேழம்ங்கிறது தாயாரும் அவனும் தான். அப்புறம் அவர் அந்த தன்னை பெருந்தமிழ்னு சொல்லிக்கிறது வந்து உண்மையிலேயே இந்த பாசுரங்கள்ல பாடும்போது தோணுச்சு. என்ன காரணம்னா இருபொருள் வார்த்தைகளை ஸ்கூல்ல சொல்லி தரும்போது ஒரு என்னமோ ஒரு 10 வார்த்தைகளுக்கு மேல தேடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஆனா இங்க ஒரு 100 பாசனங்களுமே அப்படியே இருபொருள் 3 பொருளால கொண்டு வந்து காட்டுறாரு. அதனால அந்த பெருந்தமிழன்றது வந்து அவரு சொல்றதே வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ஆமா, 4 வரி தான் அது. அவர் எழுதியிருக்கிற வெண்பா எடுத்தோம்னா 4 வரிக்குள்ள அவர் ஒரே சொல்ல 2 முறை 3 முறை 4 முறை எல்லாம் போட்டு போட்டு காமிக்கிறாரு பாருங்க. அதான் எளிமையா இருக்கிற மாதிரி இருந்தா கூட இவர் புதத்தாழ்வார் ரொம்ப ஆழமான வேலைகள்லாம் செய்து வச்சிருக்கிறாரு. இப்ப போதுங்கிறது மட்டும் பாருங்க, எத்தனை போது போட்டாரு. 4 வரி தானா, 4 வரிக்குள்ள அத்தனை போட்டு அதனுடைய இதை கொண்டு வந்து வாழ்ங்கிற வார்த்தை, வலிமிக்க வாழ் ஏற்று வாழ உணர், வாழ வச்சே எத்தனை சுத்தி இருக்காரு, வாழ் வீசி இருக்காரு. 4 வரி தானா, 4 வரிக்குள்ள இத்தனை கொண்டாந்து போடக்கூடிய அந்த அதுலயும் அந்த பொருள் சரியா உட்கார்ற மாதிரி போடக்கூடியது வந்து அவர் எவ்வளவு பெரிய மொழி மேல அவர் எவ்வளவு பெரிய கண்ட்ரோல் உடையவரா, மொழி மேல எவ்வளவு ஆளுமை உடையவரா இருந்திருக்காரு பாருங்க. அப்ப பெருந்தமிழன்னு சொல்லிக்கிறதுக்கும் அவருக்கு ஒரு ஒரு டவுட்டும் கிடையாது. அதுல 0.1% கூட நம்ம ஆர்கியூ பண்ண முடியாது. பெருந்தமிழன் தான். அப்புறம் இந்த சிவன் கையில வந்து அந்த மண்டையோட்ட ஏந்தி இது பண்ணது, அது ஒவ்வொரு ஆழ்வாரும் பூந்து விளையாடுறாங்க அந்த சீனை. இவரை பாரு ஏரின்னு சொல்லி போட்டு இந்த இடத்துல ஒரு புது ஒரு சீனை காட்டுற மாதிரி இருக்கு. பட் பழைய காட்சி தான், பழையது தான். பட் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ரசனையை அதில் ஏத்திக்கிட்டே வராங்க. அது போல அவங்க இது போல திருமாலை பண்ணும். அதாவது அந்த தலை வந்து ஒரு கபாலம், மண்டை ஓடு, அது ஒரு ஸ்கெலிட், அந்த இது ஸ்கல் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் பிணந்தின்னி கழுகுகளால் உண்ணப்பட்ட தலைன்னு சொல்றாரு. அது மேல இருக்கிற தசை பகுதிகளை எல்லாம் கழுகு உண்டு விட்டால் கபாலம் மட்டும்தான் மிஞ்சும், அந்த மண்டை ஓடு தான் மிஞ்சும். அந்த மண்டை ஓடு தான் கையில ஒட்டிட்டு இருக்கு. அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றாரு, பாரு ஏறி உண்ட தலைங்க. கபாலம்னு சொல்றதுக்கு அவர் ஒரு
ஒன்ன பயன்படுத்துறாரு பாருங்க. அது கபாலம்னு அவர் சொல்லியிருக்கலாம். மண்டை ஓடு, ஓடுடைய மண்டையை கையில் ஏந்தியன்னு ஒரு வார்த்தையை போடலாம். ஆனா அது மண்டை ஓடுன்னு சொல்றதுக்கு ஒரு அப்ப அவர் எவ்வளவு நுட்பமா கவனிச்சிருக்கணும், எவ்வளவு அப்சர்வேஷன் இருக்கணும். பாரு ஏறி உண்ட தலை அப்படின்னு. அதுதான் அங்க கவிஞனா அவர் வந்து உட்கார்ற இடம்னு நான் திரும்ப திரும்ப யோசிக்கிறது. திருமங்கை ஆழ்வார் வந்து அது நாற்றம் அடித்த தலை அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அந்த தலையை எடுத்து கையில ஒட்டிக்கிட்டு இருக்குது, ரொம்ப நாளா இருந்ததுனால அது நாற்றமுடைன்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்றாரு. அது அப்படியே அந்த நாற்றமுடையை கொண்டு போய் கழுகு கொடுத்துறாரு. கழுகு பிடிச்ச உணவுன்ற மாதிரி இவர் கொடுக்குற மாதிரி இருக்கு. வேற கேள்விகள் இருக்க நண்பர்களுக்கு ஏதாவது சொல்வதற்கு இருந்தா? வெற்றி இத க்ளோஸ் பண்றப்ப எண்ட் பண்றீங்களா? எண்ட் வெயிட் பண்ணுங்க சார், நான் கொடுத்துறேன். தேங்க்யூ ஜாஜா. தேங்க்யூ ஜாஜா. அடுத்த வகுப்புல சந்திப்போம். நண்பர்களுக்கு நன்றி.